குரு வாழ்க. குருவே துணை. குருவின் சூக்குமம் இங்கு இணைந்திருக்கக்கூடிய எ- நல்ல உயிர் ஆற்றலும் நல்ல சிந்தனையும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை வேதாத்திரிய சிந்தனையாளர்களையும் வணங்கி வாழ்த்தி இன்றைய சிந்தனை கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக வாய்ப்பளித்திருக்கக்கூடிய நமது ஆழியார் அறிவுத்திருக்கோயில் WCSC நிர்வாகம், ஐடி நிர்வாகம், அதன் தலைவர் பத்மஸ்ரீ ஐயா SKM அவர்கள், இணைந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களையும் வணங்கி வாழ்த்தி இன்றைய சிந்தனையாகிய சினம் அவம் தவம் தனம் என்று இரண்டு சொற்வழிகளாக பிரிக்கிறோம். 4 சொற்களாக இருக்கக்கூடியதை இரண்டு சேர்த்து இரண்டாக பிரித்து பார்க்க இருக்கிறோம். சினம் என்பது ஒரு சொல்லாக இருந்தாலும் அதனால் விளையக்கூடியது என்ன என்பதையும், தவம் என்பது ஒரு சொல்லாக இருந்தாலும் அதனால் விளையக்கூடியது என்ன என்பதையும் பற்றி சிந்திப்பதற்கு இன்று நமக்கு இறைநிலையின் மூலமாக குருவின் சூக்கும துணையோடு இந்த வாய்ப்பு நம் எல்லோரையும் இணைத்திருக்கிறது. அந்த உணர்வோடு குருவின் சில வரிகளை நாம் இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு இந்த ஒரு அருமையான கலந்து ஆய்வை இயற்றினோம் என்றால் சிறப்பு என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அறிவின் வேட்கையும் ஆசானின் கருணையும் சொல்லி மகரிஷி அவர்கள், நமது குருபிரான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் 689வது நமக்கு வடித்து கொடுத்திருக்கிறார். என்ன அது அப்படின்னு பார்த்தோம்னா, நித்தியமான ஒன்றை அறிந்து அறிந்து நித்தியமான ஒன்றை அறிந்து அடைய நினைந்த பலன் குருவடைந்தேன். இந்த வார்த்தைய கொஞ்சம் அப்படியே பிரிச்சே பார்க்கணும். என்ன சொல்ற? நித்தியன்னா நமக்கு தெரியும் இல்லையா? நிரந்தரமான, அதாவது மாறாத, அழியாத, நிறைந்த. எங்கும் நிறைந்த அர்த்தம் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய. சோ நித்தியமான ஒன்றை அறிந்து அடைய. அறிந்துன்னா அந்த இடத்துல தெரிந்து கொள்வதில்லை. அறிந்து என்றால் இந்த இடத்தில் உணர்ந்து என்று நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். நித்தியமான ஒன்றை அறிந்து அடைய நினைந்த பலன் குருவடைந்தேன். யார் சொல்றாரு? நமது குருபிரான் வேதாத்திரி மகரிஷி. அவருடைய அனுபவத்தை நமக்கு இங்க பகிர்கிறார். அப்ப நாம இதை இதோட இணைத்து பார்த்து நம்ம குருவை நம்மளோட இணைத்து கொள்ள வேண்டும். அதுக்குதான் இந்த பாடல். நாம ஒவ்வொரு நாளும் இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நித்தியமான ஒன்றை அறிந்து அடைய நினைந்த பலன் நமது குருபிரான் வேதாத்திரி மகரிஷியை நாம் அடைந்தோம். இந்த வரி. அடுத்தது, 10 வித ஒழுக்க முறையை பணித்து உறுதியனை கேட்டார். யாருக்கு? நமது குருபிரான் மகரிஷி. அவர் உள்ள வரும்பொழுது அவருடைய குரு கேட்கிறார் அவர்கிட்ட, 10 வித ஒழுக்க முறையை பணித்து உறுதி எனை கேட்டார் பதித்தேன் சத்தியம் அப்படிங்கிறார். இப்ப நாம அதே சத்தியத்தை அவருக்கு கொடுப்போமா? 10 வித ஒழுக்க முறையை குரு நமக்கு கிட்ட கேட்கிறார், கொடுக்கணும். சத்தியத்தை கொடுப்போம். உத்தமனாய் நில் என்றார், உணர்த்தினார் ஊமை ஒளி ஓங்காரம். என் நெற்றியில் கண் திறந்தார், நிலையான பொருள் காட்டி நினைக்கச் செய்தார். எத? நம்மளுடைய புருவ மத்தியில ஆக்னை கொடுக்குற அன்னைக்கு நமக்கு எதை உணர்த்துறாங்க? நம்மளுடைய உயிரை உணர்த்துறார். அத்துவித துவித நிலை அதற்குள்ளே. துவித நிலை அதற்குள்ளே. புரிச்சுக்கலாம். அப்படியே பிரிச்சே படிச்சுக்கிட்டே போனோம்னா நமக்குள்ளேயே அர்த்தம் தானா வந்துடும். அத்துவித எல்லாமாக இருக்கிறது, அதுவும் இதுவும் எல்லாமாக இருக்கிற அத்துவேத. துவித பிரிந்திருக்கக்கூடிய பொருட்களாக இருக்கக்கூடிய ஒன்றாயிருப்பதும் அது, பிரிந்து எங்கும் நிலைத்திருப்பது அது. அத்துவித துவித நிலை
அதற்குள்ளே அறிவித்தார் ஆசான். நமது குருபிரான் நமக்கு அறிவிச்சிட்டார், உணர்த்திட்டார். பின்னும் முக்தி பெறும் விதம் உரைத்தார். சரி, இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்ட, ஆனா முக்தி பெற வேண்டும் அல்லவா? முக்தினா என்ன அர்த்தம்? அதுதான், சினத்தை ஒழித்தல் தான் முக்தி. ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அதான் சினம் தவிர்த்தல் அப்படின்னு சொல்றார். கவலை ஒழிக்கணும், சினம் தவிர்க்கணும். சினம் எங்கே தவிர்க்கணும் அப்படின்னா, சினம் எழும்போதே தவிர்க்கணும். அதான் முக்தி பெறும் விதம் உரைத்தார். முன் நினைந்து நினைவெல்லாம் முடிப்பதற்கு. முன், முன்னுனா எப்ப? இதுவரைக்கும் நினைந்த நினைவெல்லாம் முடிப்பதற்கு ஒத்த வழி இல்லறமே உயர்வானது என்று எனக்கு உணர்த்தி வைத்தார். அப்ப இல்லறம்னா என்னது அப்படிங்கறத இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்படின்னா ரெண்டு வகையில எடுத்துக்கலாம். ஒண்ணு, நாம் வாழுகின்ற வீடு என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி எப்படி எடுத்துக்கலாம்? நம்மளுடைய அகம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த இல்லறத்திலேயும் புறத்தேயும் அறம் இருக்க வேண்டும், அறத்தேயும் உள்ள அகத்தேயும் அறம் இருக்க வேண்டும். அதான் உயர்வானது என்று எனக்கு உணர்த்தி வைத்தார். நம்ம அப்படித்தானே புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய குரு வேதாத்திரி மகரிஷி இல்லையா? அவர் புரிஞ்சதெல்லாம் நாம அவருடைய பாடல்ல நமக்கு வடிவமைச்சு கொடுத்துட்டாரு இல்லையா? நாம அப்படியே சிந்திச்சு சிந்திச்சு கொண்டு வந்துட்டே இருக்கிறோம். சரி, நினைந்த நினைவெல்லாம் எப்ப? முன் நினைந்த நினைவெல்லாம் முடிப்பதற்கு ஒத்த வழி இல்லறமே. இல்லறம்னா என்ன? குடும்பம், குடும்பத்தை அறத்தோடு கவனித்தல், ஒழுக்கம், கடமை, ஈகை. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப புறத்தே ஒழுக்கம், கடமை, ஈகை நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அகத்தேயும் ஒழுக்கம், கடமை, ஈகை இருக்க வேண்டும். அப்ப அந்த ஆன்மா தூய்மை பெற்றதாக இருக்க வேண்டும். அத்தனையும் என் அறிவில் பதித்தபடி அனுபவித்து. நல்ல இந்த வார்த்தையை நமக்குள்ள எடுத்துக்கோமா. அத்தனையும் என் அறிவில், அவர் சொல்றார், அவருடைய அறிவில். அறிவில்னா இது புலனறிவில் இல்ல, அத்வைத துவித அப்படின்னு அத்வைதம். அதுவே அந்த ஆதி நிலையே இங்க பிராக்ஷனாக இருக்கக்கூடிய ஆறாவது அறிவில். அத்தனையும் என் அறிவில் பதித்தபடி அனுபவித்து. அதுல பதிச்சிட்டேன். அதுல பதிச்சாச்சுன்னா நான் எப்பெல்லாம் சோர்வடைஞ்சாலும் எனக்கு யார் கொடுப்பா? அந்த ஆதி நிலை என்னை ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கும். அத்தனையும் பதித்தபடி அனுபவித்து அறிந்து விட்டேன். எப்ப? உணர்ந்தால். அனுபவம்னா அந்த இடத்துல எப்படின்னா உணர்வது. உணர்ந்து 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 நாம் வாழ்வதற்கு பேர் தான் அனுபவித்துன்னு இதை சொல்றார். புலன்கள் மூலமாக செய்யக்கூடிய அனுபவம் ஒன்று, ஆறாவது அறிவின் மூலம் அரூப அறிவாக இருக்கக்கூடிய ஆறாவது அறிவின் மூலமாக செய்வது ஒன்று. அப்ப அனுபவித்து ரெண்டு வகையில இருக்கு இல்லையா? ஒன்று புலன்கள் மூலமாக, இன்னொன்று ஆறாவது அறிவின் மூலமாக. ரெண்டையும் நாம அனுபவிச்சாதான் சரியா இருக்கும். அப்ப இந்த ரெண்டும் எப்படி அனுபவிக்க வேண்டும் என்றால் இல்லறம், அதாவது அறமாக இருக்க வேண்டும். அந்த அறநிலையில் இருந்து அனுபவித்து அறிந்து விட்டேன் அப்படின்னு நம்ம கிட்ட நல்ல தெளிவா அந்த பாடல்ல சொல்றார். அப்ப அது சொல்றாரு, இதெல்லாம் கேட்டாச்சு. கேட்டதுக்கு அப்புறம் என்ன, நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? அதுக்கு அடுத்த பாடல்லையே நமக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்க. என்ன கொடுக்கிறாருன்னா 690வது பாடல, உத்தமமாம் உயர் ஞான குண்டலினி தவம் ஏற்ற. ஏன்னா அது கிடைக்கணும் இல்லையா? அப்ப அது கிடைக்கணும்னா முதல்ல நமக்கு புருவ மத்தியில தொட்டு உணர்த்திட்டாரு. அப்ப உத்தமமாம் உயர் ஞான குண்டலினி தவம் ஏற்ற உணர்வாளர்களுக்கு 10 வித ஒழுக்க நெறி பணித்தபடி சொல்லுகின்றேன் சொல்றார். என்னது அது பார்ப்போமா? எண்ணெய் ஸ்தானம் அப்படின்னு சொல்றாரு. எண்ணெய் ஸ்தானம்னா இது ரொம்ப டீப்பான ஒரு விளக்கம். எண்ணெய் ஸ்தானம்னா எதுக்குன்னா, அது வந்து உடலை குளிர்ச்சி செய்வதற்காக, உடல் உழைப்பு அதிகமாக கொடுக்குறவங்களுக்கும் நம்மளுடைய ஜியாகிரபிக்கலா எந்த ஊர்ல வாழ்றோமோ அதற்கு தகுந்தாற் போல உள்ள விஷயங்கள்னு வச்சுக்குவோமே. எண்ணெய் ஸ்தானம் அப்படிங்கிறத சொல்றார். இந்த எண்ணெய் ஸ்தானம் செய்யும் போது பல ரசாயன மாற்றங்கள் உடலில் ஏற்படும்.
அப்ப நீங்க ஒன்ன செஞ்சு அது ஒன்ன செஞ்சு ரெண்டுக்கும் ஒரு கோஇன்சிடேஷன்ஸ் சரியா இல்லாம போச்சுன்னா அதனால சில விளைவுகள் வரும். அப்ப அதை புரியுது. ஏன்னா ஆறாவது அறிவாகிய ஆதி நிலையையே நீங்க உணர்ந்து செயல்படும் போது அந்த ஆன்ம நிலையை அறிந்து செயல்படும் பொழுது புறச்சடங்குகள் இந்த உடலுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றார். ஏன்னா சித்தர்கள் ஞானிகள் அந்த காட்டுல தவம் இருந்து வாழ்ந்தவங்க எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குளிச்சிருப்பாங்களான்னு பார்த்தா இருக்காது. அப்ப நாம நாட்டுல ஏன் அதெல்லாம் செஞ்சோம்னா ஜாகிரபிக்கலா நமக்கு தேவைப்பட்டது. எந்தெந்த சீதோஷண நிலையில என்னென்ன மாதிரி நமக்கு தேவையோ அந்த தேவையின் அடிப்படையில சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்க வேண்டியிருந்தது. ஆனால் மூல நிலையோடு நாம தொடர்பு ஏற்படும் போது அதனுடைய தேவைகள் குறைய ஏற்படுது. அதனால அந்த ஒரு அறிவுரையை நமக்கு சொல்லுகிறார். அப்ப அது எதுக்காக சொல்றாரு அப்படின்னா அந்த 10 வித வழிமுறைகள் என்ன, ஒழுக்க நெறி என்ன அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு. அப்ப எண்ணெய் ஸ்தானம் வித்து கெடும் விப சாரம் அப்படின்னு சொல்றாரு. அது என்னது? வித்து கெடும் விப, இச்சு போடல, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வித்து கெடும் விப சாரம். விப அப்படின்னா தீமை தரக்கூடிய எண்ணமாகவும் இருக்கக்கூடாது, செயலாகவும் இருக்கக்கூடாது. அதுதான் விபச்சாரம் அப்படின்னு சொல்ல, இச்சில்லாத ஒரு நிலை. அப்ப அது எங்க வித்துனா என்னது இந்த இடத்துல அப்படின்னு சொன்னா உயிர் அப்படின்னு நாம சிந்திக்கணும். ஏன்னா வித்துலதான் என்ன இருக்குது? உயிர் துகள்கள் இருக்கிறது. அப்ப அந்த வித்து கிடக்கூடிய அப்ப ரசாயனம் அப்படிங்கிறது வித்து கலந்து வித்து கலயம்ல என்ன இருக்குது? உயிர் துகள்கள் இருக்கு. அப்ப அது ஒரு ரசாயனம் தான் இல்லையா? அது கெட்டு போகாம இருக்கணும்னா விபம், அதாவது கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா அதனுடைய நிலை சரியாக இருக்க வேண்டும். அப்ப வித்து கெடும் விப சாரம் மது பானம் புகை பிடித்தல் உயிர்கள் இம்சை. உயிர்கள்னு சொல்லியிருக்காரு அவர், உயிர் மாமிச இம்சைன்னு சொல்லல. அதனால மாமிசம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கேட்கறது தவறு, சிந்திக்கிறதும் தவறு. மொத்தத்துக்கே உயிர்கள்னு சொல்லிட்டார். அப்ப அதுக்குள்ளேயே உள்ளடங்கினது தான் உயிர்கள் அப்படின்னு சொல்லி இம்சை கொடுக்க கூடாது. சித்து விளையாடலோடு சினம் கொண்டு சபிப்பது. சித்து விளையாடல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சில நம்மளையும் அறியாமல் நமக்குள் அந்த சில தவங்களை இயற்றி நமக்குள்ள ஒரு பக்குவம் கிடைக்கும் பொழுது, அதாவது அந்த ஒரு மனதின் பக்குவம் கிடைக்கும் பொழுது சில அபூர்வ சிந்தனைகள் அல்லது ஒரு உணர்வுகள் நமக்கு ஏற்படும் போது அதை வச்சு சித்து விளையாடலுக்காக இந்த கலையை நாம கற்றுக்கொள்ளக்கூடாது. சரி, அது ஏன் பின்னாடி சினம் கொண்டு அப்படின்னா சித்து அப்படிங்கிறது உயிர். அந்த உயிரை கொண்டு விளையாடுதல் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம மாந்திரீகம் மந்திரம் அப்படின்னு சிந்திக்க கூடாது. சித்து என்பது உயிர். அப்ப அந்த உயிரினுடைய தன்மையை வைத்துக்கொண்டு உயிரை உணர்ந்த பிறகு உயிரை தவறான விளையாடல்களுக்கு நாம் பயன்படுத்தணுமேயானால் எஞ்சுவது என்னது? சினம். அப்ப அந்த சினம் வந்துருச்சுன்னா அந்த சினம் கொண்டு சபிப்பது அப்படிங்கிறது வந்துடும். ஏன்னா நமக்கு நிறைவேறாத பட்சத்தில் சொல்லியிருக்காரு இல்லையா, எந்த ஒரு எண்ணம் நிறைவேறவில்லை என்றாலும் அது என்னவாக மாறுகிறது? சினமாக மாறும். சினம் வெளிப்படாத நேரத்தில் அது என்னவாக மாறுகிறது? சபித்தலாக மாறிவிடுகிறது. அப்ப சிறந்த நெட்டை அப்படின்னா இது இந்த இடத்துல மனத்துறவு அப்படிங்கிறது நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். மற்றவர்கள் தாமறியும் மனதுடனே செய்தல், அதாவது மனதால கூட பிறரை தன் வசப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வராமல் பிறருடைய எண்ணங்களை தெரிந்து கொண்டு இல்லறம், நல்ல நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளுடைய எண்ணம் கெடாமல் தூய்மையோடு வாழ்தல், அதான் சிறந்த நெட்டை அப்படின்னு சொல்ற. மனத்துறவு அப்படிங்கிறது எண்ணத்தால் கூட அந்த மனம் கெட்டது, கெட்ட கெட்ட எண்ணங்கள் கூட அகத்தில் எண்ணத்தில் கூட அந்த எழுச்சி வரக்கூடாது அப்படிங்கிறது தான் சிறந்த நிட்டை அப்படின்னு சொல்றார். மற்றவர்கள் தாம் அறியும் மனது உடனே செய்தல். அப்ப அந்த உங்களுடைய எண்ணத்தை நல்ல எண்ணமாக இருந்தா அது எப்படி சிறக்கும், தீயதாக என்ன இருந்தாலும் நம்ம எண்ணம் ஆராய்தல நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா. அப்ப மற்றவர்கள் தாமறியும் மனதுடனே செய்தல், இது குரு உபதேசத்து. அப்ப இது மூலமாக பிறருடைய எண்ணங்களை நாம தெரிந்த பிறகு அவர்கள் மீது நமக்கு கோபமோ
அல்லது அவர்கள் மீது நமக்கு சலிப்போ வராமலும் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா எண்ணத்தை பத்தி நமக்கு நல்லா தெரியும், அது தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் சிந்திப்போம். ரைட்டா? சரி. அப்ப இதெல்லாம் எது வரும்னா, குரு உபதேசத்தை சத்துக்கெட வெளியிடுதல். சத்து அப்படின்னா அதனுடைய ஆற்றல், அதனுடைய மகிமை, அதனுடைய உயர்வு. ஏன்னா சத்து சித்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சத்து என்பது ஆதி நிலை. அப்ப குரு உபதேசம் என்பது ஆதியை பற்றியான கொடுத்திருக்கக்கூடிய ஒரு 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 பெரிய ஒரு விளக்கத்தை, அது கெட்டு போகாத, அதை பற்றி தவறான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் குரு உபதேசத்தை சரியான முறையில், அதான் மகரிஷி அடிக்கடி சொல்வாரு, அந்த தாத்பரிய, அதாவது அடிப்படை, அதனுடைய பேஸ் கெடாம காலத்திற்கேத்தாற் போல சில விஷயங்களை நாம மாற்றி அமைத்துக் கொள்வதில் தவறில்லை. ஆனா அடிப்படை மாறக்கூடாது. சத்து என்ப ஆதி நிலையுடைய தன்மை மாறாமல், அதற்கு பங்கம் விளைவிக்காத அளவுக்கு அதனுடைய உயர்வோடு சத்து சித்து இது ரெண்டும் கெடாத அளவுக்கு இது எப்ப மாறும் அப்படின்னா, சபல புத்தி வரும் பொழுது அதை குறுக்கு வழியில் நாம சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் வரும். எப்ப நாம அறிவை உணர ஆரம்பிச்சிடுறோமோ அப்ப அந்த சபல புத்தி வராது. அதுக்குத்தான் இந்த விளக்கங்கள் பூரா சொல்றார். மதம் மாறல் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கன்னா, மதங்களை பத்தி அவர் சொல்லவில்லை. இந்த இடத்துல எப்படி நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு என்னுடைய அறிவுக்கு எட்டியதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், மதம் என்றால், கவிஞர் கண்ணதாசன் கூட சொல்வாரு, எனக்கு மதம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்வார். ஏன் ஒரு மீட்டிங்ல பேசும்போது சொல்றாரு, அவருடைய டாபிக் வரும்போது சொல்றார், எனக்கு ரொம்ப மதம் பிடிக்கும் அப்படின்னு. தப்பா எடுத்துறாதீங்க, மதம் பிடித்துனா புத்தி பேதலித்து விடும் என்று தப்பாக நினைக்க வேண்டாம். தாமதம் எனக்கு பிடித்தமான ஒன்று, எப்பொழுதுமே தாமதமாக வருவதில் என் வழக்கமாகிவிட்டது, அதனால் மதம் பிடிக்கும் என்று சொன்னேன்னு சொன்னார். அப்ப இந்த மதம் என்பது இந்த பித்து, அதாவது புத்தி பேதலித்த நிலை கூட மதம் தானே. அப்ப அந்த புத்தி பேதலிக்காமல் இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல மகரிஷி கொடுத்திருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். மதம் மாறல், கட்சி சாறுதல். இங்க அவர் அரசியலை கொண்டு வரல. கட்சி சாறுதல் அப்படின்னா, இந்த மனம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருந்தா யார் பக்கமும் நம்ம எந்த பக்கமும் நிலையா நிக்க மாட்டோம். ஒண்ணு ஆதி நிலையை உணர்ந்துட்டோம்னா ஆதியோட சேரணும், இல்ல நமக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழ. ரெண்டுமே இல்லாம இப்ப நீ சொல்றது சரி, இப்ப நீ சொல்றது சரி இப்படின்னு ஒவ்வொரு டைமும் காலத்திற்கு நேராற் போல, சூழ்நிலைக்கு ஏத்தாற் போல நம்மளுடைய அடிப்படை தன்மையை விட்டு விட்டு அங்கு சேர்றோம் பாத்தீங்களா, அதான் கட்சி சார்தல். இல்ல ஒருத்தரோட சேர்ந்துட்டு இன்னொருத்தரை குறைத்து பேசுதல், இதெல்லாம் கூடாது அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்றார். இது வெத்துடம்பாய் தான் இருந்து, அன்னொன்னு இந்த தவம் இருக்கிறேன்னு சொல்லி நம்ம போய் வெத்து உடம்பான்னு காலையில பாறையில ஏறி உட்கார்ந்து அல்லது மாடியில ஏறி உட்கார்ந்து அப்படி செய்யற இப்படி செய்யற, இதெல்லாம் தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னு சொல்றாருன்னா, இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரசாயனம் மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றங்கள் ஏற்படும் போது எண்ணச்சிதறல் வரும். எண்ணச்சிதறல் வரும் பொழுது வாழ்க்கையில் நீங்க சரியான முறையில் உடலாலும் வாழ முடியாது, உள்ளத்தாலும் வாழ முடியாது என்பதை நமக்கு தெளிவாக எடுத்திருக்க சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்ப தலைப்புல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சினம் அவம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப சினம் என்றால் என்ன அப்படிங்கிற விளக்கம் தேவையில்லை, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்ப சினம் தவிர்த்தல்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப சினத்தை தவிர்த்தல்னா எங்கே தவிர்க்க வேண்டும், எப்படி தவிர்க்க வேண்டும், சினத்தினால் வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப தெளிவா நமக்கு மகரிஷி கொடுத்திருக்கிறாங்க. அதுல வள்ளுவன் சொல்லியிருக்க விஷயங்கள் எடுத்து பார்த்தோம்னா, நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற அப்படின்னு சொல்றார். அப்ப புன்னகை, நகை என்றால் நம்ம புற உடலுக்கு அணியக்கூடிய நகை அல்ல. நகையும் உவகையும், புன்னகை முகத்தில் வருவது, உவகை உள்ளத்தில் இருப்பது, இது ரெண்டும் அழிந்து விடும் என்று சொல்லுகிறார் வள்ளுவன். உண்மைதானே?
மகரிஷி அதனாலதான் என்ன சொல்றாரு, அகத்தே ஒரு எண்ணத்தால் கூட சினம் எழுவதை தவிர்த்தல் வேண்டும் அப்படிங்கிறார். அப்ப எண்ணத்துல நான் யார்ட்டையும் வெளியில கோபப்படலைங்க. வெளியில கோபப்பட்டாதானே அது தப்பு. சினத்தை காட்டினால் தானே தப்பு. சினத்தை நான் யாரிடத்திலையுமே காட்டலையே அப்படின்னு சொல்வது கூட தவறுன்னு மகரிஷி சினம் தவிர்த்தல்னு சொல்றார். அப்ப தவிர்த்தல்னா வெளியே காட்டுவதை தவிர்த்தல்னு சொல்லல. அதனாலதான் எண்ணம் ஆராய்ச்சி செய்யும் பொழுதே அந்த டைம் டேபிள்ல நமக்கு கொடுத்துட்றாரு. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல்னு ரெண்டாவது கொடுத்து, மூன்றாவது தான் சினம் தவிர்த்தல் சொல்றார். ஆசையை சீரமைத்த பிறகு எண்ணத்துக்குள், அதாவது உள்ளத்துக்குள் சினம் இயல்பாகவே காணாம போயிடும். இயல்பாகவே காணாம போயிடும். அப்ப ஆசை சீரமைக்க வேண்டும். அதுதான் மகரிஷியுடைய அடிப்படை. அப்ப சினத்திற்கு ஒரு முக்கியமான காரணம் நம்மளுடைய சீரமைக்கப்படாத ஆசை. இங்க ரொம்ப சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம், சீரமைக்கப்படாத ஆசை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப சீரமைக்கப்படாத ஆசையினால எது கெடுது முதல்ல அப்படின்னு பார்த்தா, நாம் கோபப்படுவதனால் நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் கோபப்பட்டு அப்படி அதிகாரத்தோட இருக்கிறதுனால எல்லாம் கரெக்டா நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நானு அப்படின்னா முற்றிலும் தவறு. இல்லை, நான் கோபப்படுவதனால சுற்றி உள்ளது எதுவும் நடக்கல, அது உண்மையிலேயே நடக்குது அப்படி என்றால் அதனுடைய விளைவு என்னன்னு தெரிஞ்சா நமக்கு தெரியும். கோபப்படும் பொழுது நடக்கக்கூடியதை காட்டிலும் கோபம் இல்லாத ஒரு நிலையில் இருந்து நம்மோடு சுற்றி இருப்பவர்களை புரிய வைத்து அவர்கள் புரிந்த அந்த வேலையை செய்யும் பொழுது வரக்கூடிய விளைவு, நன்மை அவர்களுக்கும் நமக்கும் பல காலத்திற்கு, எந்த காலத்திற்கும் வரக்கூடியதாக இருக்கும். கோபத்தால் ஏற்படுகின்ற ஒரு செயல் அல்லது கோபத்தால் நான் இன்னொருத்தர் மேல கோபப்படுறேன் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து எனக்கு வர வேண்டிய காரணம் அல்லது காரியம் ஏதாவது ஒன்று அந்த ஒரு நேரத்திற்கு மட்டுமே உதவக்கூடியதாக இருக்குமே தவிர அது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்காது. அப்ப இன்னைக்கு நான் கோபப்படுறேன் அப்படின்னா அந்த கோபத்தை பொறுத்து கொள்ள முடியாமலோ அல்லது தாங்கி கொள்ள முடியாமலோ அல்லது கேட்க முடியாமலோ, சரி சரி இந்த வேலையை அவருக்கு முடிச்சு கொடுத்துருவோம்ப்பா அப்படின்னு எனக்கு ஒருத்தர் செய்யறாங்க அப்படின்னா அது அந்த டெம்பரவரி சொல்யூஷன். இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் சொல்யூஷன். அப்ப டெம்பரவரி சொல்யூஷனுக்கு தேவையா, பெர்மனன்ட் சொல்யூஷன் தேவையா? சரி, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தா, டெம்பரவரி சொல்யூஷன் ஒன் டைம் தான். திருப்பி அதே வேலையை செய்வதற்கு நான் இன்னொரு முறை அதே வேலையை நான் இன்னொருத்தர் மூலமாக கேட்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்ப டெம்பரவரி சொல்யூஷன் நமக்கு எப்பவுமே யூஸ்லெஸ் அப்படிங்கிறத மறைமுகமா சொல்றார். அப்ப பர்மனன்ட் சொல்யூஷன் இஸ் எசென்ஷியல், மஸ்ட். சரி, அப்ப இந்த கோபத்தை தவிர்த்தல் அப்படிங்கிறது எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, நகையும் உவகையும் கொல்லும், சினத்தின் பகையும் உழவும். அப்ப மகரிஷி அடிக்கடி சொல்வார் இல்லையா, தீதும் நன்றும் தான் தர வருமே அப்படின்னு. அதே மாதிரிதான் உடல் நோயும் மனநோயும் தான் தர வருமேன்னு நம்ம சிந்திக்கலாமா? யோசிச்சு பாருங்களேன். இந்த சினத்தை தவிர்த்துட்டோம்னா உள்ள அந்த நகை நமக்கு பர்மனண்டா கிடைக்கும், உவகையும் கிடைக்கும். அப்ப இன்முகத்தோட வாழலாமே, உவகையோடு இருக்கலாமே. அப்ப இன்முகம் எப்ப கிடைக்கும் நமக்கு அப்படின்னா, உவகை இருந்தால் கிடைக்கும். இன்முகம் எப்ப கிடைக்கும்? உவகை இருக்க வேண்டும். உவகை என்றால் என்ன? உள்ளம் தெளிவான நிலையில் இருக்க வேண்டும், நிறைந்து இருக்க வேண்டும், நிறைவாய் இருக்க வேண்டும். அப்ப உள்ளம் தெளிந்த நிலையில் இருக்க வேண்டும், நிறைந்திருக்க வேண்டும், நிறைவாய் இருக்க வேண்டும் என்றால் வேதாத்திரியத்தை முழுமையாக நாம் சிறப்பாக எளிமையாக ரொம்ப டென்ஷன் இல்லாம கடைபிடிச்சோம்னா, புரிஞ்சு கடைபிடிச்சோம்னாலே வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் சமாளிக்க முடியும். அதுதான் அத சொல்றார். அப்ப மனதில் கூட சினம் கொள்ளாதவன் பிறவி பயன் அப்படிங்கிறத, பிறவியின் நோக்கம் என்ன? இறைநிலை உணர்தல் அல்லது ஜீவ பிரம்ம முக்தி அடைதல்
அல்லது என்னது முழுமை பேறு அடைதல். இது எல்லாமே ஒரே பாதையை நோக்கிய பயணம் தான். அப்ப அது எது அந்த பயணம் சிறக்க அடிப்படை தடையாக இருப்பது எதுன்னு பார்த்தா சினம். அப்ப சினத்தால் அவம் என்பது என்ன அப்படின்னா, பிறருடைய நட்பு கெடுதல் ஒன்று, சுற்றத்தார் சூழ்நிலை நம்மை பற்றி தவறாக நினைப்பது ஒன்று, நம்ம கிட்ட நெருங்கி பழகுறவங்க அவர் தேவையில்லாம கோவப்படுப்பார்ப்பா, அவர்கிட்ட கொஞ்சம் அப்படியே அப்படின்னு நமக்காக பாவனை செய்து நடிப்பது போல நம் முன்னாடி நடிப்பது. இது இந்த நடிப்பெல்லாம் தேவையா? அதற்காகவா நாம் இங்க வந்திருக்கோம்? இல்ல. அப்ப அந்த சினம் நட்பையும் சுற்றத்தையும் கெடுக்கிறது, அதே சமயத்தில் உடலையும் கெடுக்கிறது. உடல் உருவாக காரணமாக இருந்த உள்ளம், உள்ளம் என்று சொல்லக்கூடிய உயிர், உயிரையும் கெடுக்கிறது. அப்ப உயிரை கெடுக்கும் பொழுது என்னாகிறது? ஆன்மாவும் கெடுகிறது. அப்ப தவம் செய்தால் இதெல்லாம் சரியா வரும். தவம் செய்தால் தனம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இந்த சினம் அவம் அப்படிங்கிறதுக்கு என்ன எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கணும்னா, இந்த தேவையற்ற ஒரு 6 குணங்கள்: பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய இந்த தேவையற்ற 6 நமக்குள் பதிந்தே வந்து விட்டது. நமக்குள் பதிந்தே வந்து விட்டது. பதிந்து வந்த ஒரு விஷயத்தை நாம என்ன செய்ய முடியாது? ரப்பர் வச்சு அழிக்க முடியுமா? முடியாது. அப்ப எதை கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, தவத்தினால் சரி செய்தல் சாத்தியம் அப்படின்னு நம்முடைய மகரிஷி நமக்கு ரொம்ப தெளிவாக இயற்றி நமக்கு கொடுத்திருக்கிறார். 1958 அறிவு என்ற ஒரு தலைப்புல 1533வது பாடல் ஒன்று எழுதுகிறார். என்னன்னா, உடலில் எழும் மின்சக்தி ஒலி ஒளி சுவை மனம் ஊருணர்வோடு யுகமாய் தொடர்பு கொள். பொருளில் எழும் இந்த அறுவகையான தோற்ற பேதங்கள் தம்மை படரியக்கத்தினால் பலபேத அளவாகி பதிவு கொண்டு இன்ப துன்ப இடராகி மகிழ்வாகி இடர் தீர்க்கும் முயற்சியாய் எண்ணமாய் உள்ளது அறிவு. அப்ப நம்ம எண்ணம் ஆராய்ச்சி அப்படிலாம் நிறைய படிச்சிருக்கோம், நிறைய புரிஞ்சிருக்கோம். இங்க என்ன சொல்றாரு? எண்ணமாய் உள்ளது அறிவு. அப்ப எண்ணமாக இருப்பதும் அறிவின் ஒரு எழுச்சிதான். அப்ப இது எண்ணம் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்றாரு? உடலில் எழும் மின்சக்தி. அதுக்குத்தான் முதல்ல அந்த 10 வித கட்டளைகளை நமக்கு சொல்றார். உடலில் எழும் மின்சக்தி ஒலி ஒளி சுவை மனம் ஊருணர்வோடு யூகமாய்னா சிந்திக்கக்கூடிய ஆற்றல், தன்னையும் தன் மூலத்தையும் காரண காரியங்களையும் முற்காலத்தையும் முன்பின் இவ்வெல்லாவற்றையும் சிந்திக்கக்கூடிய ஆற்றலுமாய் தொடர்பு கொள் பொருளில் எழும். நாம இந்த உயிரின் மூலமாக, இந்த ஆன்மாவின் மூலமாக, அல்லது இந்த அறிவின் 6வது அறிவின் மூலமாக தொடர்பு கொள் பொருளில் எழும் இந்த அறுவகையான தோற்ற பேதங்கள், ஒன்றுக்கொன்று இருக்கக்கூடிய பேதங்கள், அதில் இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாவற்றையும் படரியக்கத்தினால் பல பேத அளவாகி பதிவு கொண்டு, ஆரம்பத்திலிருந்து மனிதன் வரை பரிணாமம் பெற்று வந்த ஒவ்வொரு பேதங்களில் இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் அளவாய் பதிவு கொண்டு இன்ப துன்ப, இப்போ நம்ம இன்ப துன்ப இடராகி மகிழ்வாகி இடர் தீர்க்கும் முயற்சியாய், இது எல்லாத்தையும் தீர்க்கணும்பா அப்படிங்கிற ஒரு சிந்தனையாயும் முயற்சியாய் எண்ணமாய் இருப்பது, எல்லாமாக இருப்பதும் இந்த அறிவுதான். அப்ப கடைசியாக இந்த துடரை தீர்ப்பதற்கு, அதாவது என்ன, இந்த இடர்கள், இந்த துன்பம், இது எல்லாவற்றையும் தீர்ப்பதற்கும் எது துணை புரிகிறது? எண்ணமாக இருக்கக்கூடிய அந்த 6வது அறிவு. அப்ப புலன் வரையில் நாம செய்யக்கூடியது எல்லாம் ஒன்றொன்றும் அந்த புலன் பதிவுகள் மூலமாக வந்த ஒரு செயல். அதில் வரக்கூடிய இன்பமோ துன்பமோ இடரோ மகிழ்வோ இடர் தீர்க்குமோ, இது எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்து தீர்த்து கொள்ள வேண்டும் அல்லது மாற்றி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த அறிவாக நமக்குள் 6வது அறிவாக வந்திருக்கிறதே
அந்த அந்த ஆறாவது ஆதிநிலையாகிய அந்த ஒரு சுத்த வெளியே, அந்த ஒரு பேர் அறிவே நமக்குள் சிற்றறிவாக ஆறாவது அறிவாக இருக்கிறது. அதுதான் எண்ணமாகவும் எழுச்சி பெறுகிறது. அதுவே எண்ணமாக எழுச்சி பெறும்போது நாம் எப்படி இருக்கணும்? நம்மளுடைய மனம் நிஷ்டை, சிறந்த நிட்டையாக இருக்க வேண்டும், தூய்மை அடைந்ததாக இருக்க வேண்டும். அப்ப மனம் தூய்மை அடைய வேண்டும் என்றால் மனதிற்கு மூலமாக இருக்கக்கூடியது எது? உயிர். அப்போ உயிரில் இருக்கக்கூடிய பதிவுகளை நாம் எழுச்சி பெறாமல், இந்த பதிவுகள் எதனால் எழுச்சி பெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மனதின் அலைச்சுழல் வேகத்தினால் மனம் ஏற்கனவே உள்ளடக்கிய பதிவுகளை அதனுடைய இயக்க வேகத்தின் மூலமாக புலன்கள் வழியாக என்ன செய்கிறது? வெளியே கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அதை சீர் செய்ய வேண்டும் என்றால் மனது, அதாவது மனிதனுடைய விஞ்ஞானம் இப்ப எடுத்துக்கொண்ட ஒரு பெரிய கருத்து என்ன அப்படின்னா, உண்மை என்ன அப்படின்னா, மனதினுடைய 14 அலைச்சுழலிலிருந்து 40 அலைச்சுழல் வரை மனிதனுடைய மனதின் இயக்க வேகம் இருக்கிறது. மனதின் இயக்க வேகம் இருக்கிறது. அப்ப இதுல எதெல்லாம் வெளியேறும் அப்படின்னு பார்த்தா, முன்பதிவுகள் எல்லாமே வெளியேறும். முன்பதிவுகள்னா என்ன? எல்லா பதிவுகளும் வெளியேறும். அப்ப அதை அறிவு நிலைக்கு கொண்டு வந்தால், அப்ப எந்த சிந்தித்து பார்க்கக்கூடிய, ஆராய்ச்சி செய்து பின் விளைவுகளை பார்த்து நன்மையா தீமையா, அப்ப நன்மை தரக்கூடியதை மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஒரு நிலை எது என்று விஞ்ஞானிகள் இப்ப ஒத்துக்கொண்டார்கள். அதை ஞானிகள் முன்றே நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். என்னதுன்னு பார்த்தோம்னா, மனதை ஆல்பா ஸ்டேஜ் என்று சொல்லக்கூடிய ஆகனா சக்கரத்தில் நிலைத்து நம்முடைய மனதின் எழுச்சி வேகத்தை குறைத்து 14க்கு கீழ் நம்முடைய இயக்க வேகத்தை சீர் செய்யும் பொழுது நம்முடைய எண்ணம் தூய்மையானதாக மாறுகிறது. சரி, இது மாறுவதற்கு என்ன மாற்றம், என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்றார். எண்ணத்தின் குறைபாடே. அப்ப அந்த எழுச்சி பெற்ற எண்ணமாக இருந்தால் அது குறைபாடாகத்தான் இருக்கும். அப்ப எண்ணத்தின் குறைபாடே மீண்டும் மீண்டும் எண்ணமாய் எழுந்து, அப்ப எழுச்சி வேகம் கொண்ட ஒரு எண்ணம் மீண்டும் மீண்டும் எழுந்து அதை முடிக்க மீற எண்ணம் அது அமைதியற்று நிறை பிழந்து எழும் வேக சூழ்நிலைக்கேற்றவாறு எண்ணமே பேராசையாக மாறுகிறது. முதல்ல எண்ணமே அறிவாகவும் இருக்கிறது அப்படின்னு அறிவை சொல்லி சொன்னார் இல்லையா? இப்ப அதனுடைய தொடராக நம்ம இதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அப்ப எதை சரி செய்ய வேண்டும்? எண்ணத்திற்கு மூலமாக இருக்கக்கூடிய அறிவு, அறிவுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய உள்ளடக்கி இருக்கக்கூடிய உயிரினுடைய எழுச்சி வேகம், அந்த எழுச்சியின் வேகத்தின் மூலமாக மனதின் இயக்க வேகமாகிய காந்த அலையினுடைய சுழல் வேகத்தை குறைத்து, அப்ப அது வேகமாக இருக்க இருக்க இந்த நிலைகள் எல்லாம் வரும். எண்ணமே குறைபாடே மீண்டும் மீண்டும் எண்ணமாக எழுந்து அதை முடிக்க அமைதியற்ற நிலையில் பிறழ்ந்து எழும் வேக சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேராசையாக மாறுகிறது. அது நிறைவேறாத பட்சத்தில் கவலையாக மாறுகிறது. அதுவும் இன்னும் நிறைவேறாத பட்சத்தில், கவலை தீர்த்து கொள்ளாத நிலையாத நிலையில் அது பஞ்சமாக மாறுகிறது. இழுக்கான கடும்பற்றுன்னு சொல்றாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாரு? கடும்பற்று என்பது இழுக்கான கடும்பற்று அப்படின்னு சொல்றார். அப்ப இழுக்கான கடும்பற்று அதன் மூலமாக என்ன வரும்னு ரொம்ப முக்கியமா சொல்றாரு பாருங்க. பொறாமை குணம் வந்துவிடும். இந்த கடும்பற்று ஏற்பட்டு விட்டால் பொறாமை குணம் எண்ணம் இவ்விதம் மாறி மாறி செயலாய் ஆற்ற என்ன பண்ணும்? எண்ணமா மட்டும் இது நிக்காது. அது எண்ணம் என்ன பண்ணும்? இந்த உடலை கொண்டு செயலை செய்ய வைக்கும். எழும் விளைவே அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? 5 பெரும் பழி செயல்கள். இங்க அப்படியே செயலுக்குள்ள வர்றாரு. அப்படியே மெதுவா செயல் விளைவு தத்துவத்தை நாம சிந்திக்கணும். பொறி இன்மை யாருக்கும் பழி என்று அறிவு அறிந்து ஆழ்வினை இன்மை பழி அப்படின்னு வள்ளுவர் சொன்னதை மனசுல எடுத்து பார்த்தோம்னா, மகரிஷி சொல்லக்கூடிய அந்த செயல் விளைவு தத்துவத்தையும் நாம ரொம்ப இயல்பாக புரிஞ்சு கொள்ளலாம். அதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப செயல் விளைவு தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், செயல் விளைவு தத்துவத்தை நல்லா கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா சஞ்சித கர்மத்தை பத்தியான அச்சம் தேவையில்லை. சஞ்சித கர்மத்துல என்ன வேணாலும் இருக்கட்டும், அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம்.
நம்முடைய செயல் விளைவு தத்துவத்தை புரிந்து மனதின் இயக்க வேகத்தை குறைத்து தவத்தின் மூலமாக தவம் இயற்றி பழக 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 என்ன நடக்கும்? முதல்ல மன தூய்மை நடக்கும். மன தூய்மை, அடிப்படை மன தூய்மை நடந்து விட்டால் அதுக்கப்புறம் உடலும் தூய்மை. அதனாலதான் ஒவ்வொரு முறை தவம் செய்து முடிச்சதுக்கு அப்புறமும் மகரிஷி என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாரு நமக்கு? தவ ஆற்றலால் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் சொல்லி கொடுத்திருப்பார். அப்ப உடல் தூய்மை அடையணும், ரசாயன மாற்றங்கள் எல்லாம் சீராக இருக்க வேண்டும் என்றால் மனதின் அலைச்சூழல் சரியாக இருக்க வேண்டும். மனதின் அலைச்சூழல் சரியாக இருக்கும் போது உள்ள தூய்மை இயல்பாக மாறி, அப்ப அது வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சு விட்டுரும். அப்ப இதுல இன்னொரு இடத்துல மகரிஷி ஒரு செயல் விளைவு தத்துவத்துக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, அருகுண சீரமைப்பு. அப்ப தவம் செய்வதால் தனம் கிடைக்கும்னா என்னதுங்க? அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தவம் செய்வதனால் ஆன்மா சுத்தமாகுது பார்த்துட்டோம், ரைட்டு. ஆனா தவம் செய்து கடைபிடிக்கணும், ரைட்டா? கடைபிடிக்கணும். தவம் செய்து அருகுண சீரமைப்புக்குள்ள வரணும். தவம் செய்வதனுடைய நோக்கம் என்ன? ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா உயிரை உணர்தல். உயிரை உணர்தலுக்குரிய நோக்கம் என்ன? மூலத்தை அறிதல். மூலத்தை அறிதலுடைய நோக்கம் என்ன? இந்த உயிர் ஆறாவது அறிவோடு இங்கு பிறந்திருப்பதனுடைய நோக்கமே தன்னுடைய மூலத்தை அறிந்து மூலத்தோடு இணைவதற்குண்டான முயற்சி தான் இந்த பிறப்பு. அந்த பிறப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி அல்லது வீடு பேறு அறைதல் அல்லது இறைநிலை உணர்தல், இப்படி எல்லா விளக்கங்களும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த விளக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த அடிப்படையில் இருந்து நாம தவம் இயற்றும் பொழுது மனதின் அலைச்சூழலை குறைத்து 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 மனம், நீங்க இந்த உயிரை பர்மனண்டாவே சாதாரணமாகவும் தவம் செய்து முடிச்சதுக்கு அப்புறமும் அன்றாட வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன இடர்கள் வந்தா கூட அங்க பதட்டம் அடையாம நீங்க உங்களுடைய செயல்களை செய்றீங்க அப்படின்னா உங்க உயிர் பக்குவம் அடைந்த பழக்கத்திற்கு இருக்குதுன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல உயிர்னு ஏன் சொல்றேன்னா, அந்த ரசாயன மாற்றம் பாடிக்குள்ள ஏற்பட்டுச்சுன்னா கட 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 கடன்னு வேகமா சுத்துறதுக்கு வரும். அப்ப வேகமா சுத்தும் போது என்ன ஆகும்னா அந்த பிபி மாறும். இது மாறும்போது என்ன ஆகும்னா மனதின் அலைச்சூழலும் கட கடன்னு மாறும். அதனாலதான் சொல்ற, தவம் செய்யும் பொழுது உயிரோடு இணைந்து இணைந்து அதுக்கப்புறம் துரியாதீதம் வரைக்கும் போய் மூலத்தோடு இணைந்து தவம் ஏற்றி பழக 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 உடலுக்குள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உயிர் செல்களிலும் அந்த இயக்க பக்குவம் அடைய வேண்டும். அப்படி ஒரு தன்மைக்குள்ள நாம பிராக்டிஸுக்கு போக முடியுமானா, நீங்க பிராக்டிஸ் பண்ணி அந்த செல்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா போயிடும். இதுக்கு தான் நான் முன்னாடி கூட ஒருக்க சொல்லியிருப்பேன். இந்த செருப்பு கதை முன்னாடி உள்ளவங்க இணைந்திருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இல்ல புதிய அன்பர்கள் இருந்தாங்கன்னா, நமக்கு காலில் ஒரு செருப்பு போடுறோம், புதிய செருப்பு மாத்துறோம். பழைய செருப்பு தேய்ந்து விட்டது, புதிய செருப்பு மாத்துறோம். புதிய செருப்பு மாற்றும் பொழுது அந்த செருப்பு போட்ட சில நாட்களுக்கு அந்த செருப்பு காலில் இருக்கக்கூடிய அந்த விரல்களுக்கு ஒரு சிறிய ஒவ்வாமை ஏற்படும். அப்ப நாம என்ன சொல்லுவோம்? அதற்கு பல காரணங்கள் சொல்லுவோம். என்ன செருப்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லுவோம், ஏதோ ஒண்ணு சொல்லுவோம். ஆனா செருப்பை கழட்டி தூர போடுவோமானா போட மாட்டோம். அந்த செருப்புலையும் ஒரு எண்ணெயை போட்டுக்குவோம், இல்லை நம்ம காலில் லேசா எண்ணெயை போட்டுட்டு ஒரு வாரம் 10 நாள் விட்டுட்டோம்னா அந்த செருப்பு அந்த கால் விரல்கள்ல இருக்க செல்களோட இணக்கமாக மாறிடும். இப்ப யார் அதை பழக்கினா? நீங்க அந்த செருப்பை ரெகுலரா அந்த காலுக்கு போட்டு 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 பழக்கினதுனால அங்க இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் தன்னை சீரமைத்து கொண்டு இதோட அடாப்டபிலிட்டி மகரிஷி சொல்வார் பார்த்தீங்களா, அப்ப அதோட ஒரு இணக்கத்தன்மைக்கு வந்து விடுகிறது. அப்ப தவத்தின் மூலமாக நீங்க சாதாரண ஒரு புறப்பொருள் மூலமாக உங்க செல்ல விரல்ல இருக்கக்கூடிய செல்லை மாத்துறதுக்கு முடிகிற பட்சத்தில் அகதவத்தின் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களையும் அந்த தன்மைக்கு மாற்ற முடியுமா? முடியுமே. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு, அந்த சிந்தனையோடு தவத்தை இயற்றி 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 நாம
அந்த உயிர் செல்களை பழக்க 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 புறத்தே இருந்து வரக்கூடிய எந்த ஒரு அவசரமான ஒரு படபடப்பான சூழ்நிலையாக இருந்தா கூட உங்க மனம் எழுச்சி பெறாமல் பொறுமையாக அதை கவனிக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இயல்பாக மாறிவிடும். இது உண்மையா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு உண்மை அப்படின்னு சொல்வதற்கு ஆதாரங்கள் நிறைய இருக்கு. இதை அனுபவித்தவர்கள் அத்தனை பேரும் இதை உண்மைன்னு ஏற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. சரி, அதற்கும் தனத்திற்கும் என்ன சம்பந்தம்? தனம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா பொருள் அல்ல தனம், ஒரு காசு பணம் அல்ல தனம். அப்ப தனம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல தன பாக்கியவான் அப்படின்னு சொல்றோம். நம்ம தன அப்படின்னா நிறைந்த நிறைவான. அப்ப தவம் செய்யும் பொழுது இந்த ஆன்மா தன்னிலை உணர்கிறது. ஆன்மா தன்னிலை உணர்கிறது. தன்னிலை என்னது? தன் மூலமாகிய ஆதி நிலை, அதற்கும் இதற்கும் இருக்கக்கூடிய தொடர்பை உணர்கிறது. அந்த நிலையில உணரும் பொழுது ஒரு பக்குவத்தன்மை ஏற்படும் பொழுது இப்பொழுது என்னுடைய எண்ண தூய்மையினால் இப்ப தன்னிலை உணர உணர எனக்கும் பிறருக்கும் எந்த பேதமும் இல்லை. அப்ப ஒன்று. இரண்டாவது, நான் இங்க வந்திருக்கக்கூடிய நோக்கம் பிற உயிர்களை துன்பப்படுத்தாமல் இருக்க வேண்டும். ரெண்டு, நான் இந்த உடல், நான் என்று சொல்வது இந்த ஆன்மா, இந்த உயிர் இந்த பிறவியில் இப்படி ஒரு குருவை எனக்கு உணர்த்தி இந்த குருவின் மூலமாக நான் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இந்த உயிருக்கும் இந்த உடலுக்கும் கிடைத்திருக்கிறது என்றால் இதன் மூலமாக நான் செய்ய வேண்டியது பிறருக்கு துன்பம் தராமல் இருப்பது அல்லது துன்பப்படுபவர்களுக்கு முடிந்த அளவு உதவி. இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் நற்குணங்களாகவே ஒவ்வொரு எண்ணம். அப்ப பிரதிபலன் எதிர்பாராத நற்குணங்கள் இதெல்லாம் தனம். அப்ப இதுல என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ஆதிநிலையாகிய சுத்த வெளி எந்த பிரதிபலனை எதிர்பார்த்து அது தன்மாற்றம் அடைந்து பஞ்சபூதங்களாச்சு. பஞ்சபூதங்களுடைய ஒரு விகிதாச்சார சரியான விகிதாச்சார முறையின் மூலமாக இந்த உயிர்கள் தோன்றியது. இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தோம்னா ஆதிநிலை பிரதிபலன் எதிர்பார்க்காமல் தன்மாற்றத்தில் தன்னுடைய செயலுக்கேற்ற இணைப்புக்கு ஏற்ற இணக்கத்திற்கு ஏற்ற தன்மையை விளைவாக கொண்டு போய்கிட்டே இருக்கு. அப்ப அதே போல இந்த ஆறாவது அறிவுக்கு தன்னை உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஆதிநிலையே இவ்வளவு பெரிய ஆற்றலை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உடலில் நாம் இருக்கிற இந்த உயிர், இந்த ஆன்மா இந்த உடலில் இருக்கும் வரைக்கும் இயன்ற அளவு பிறருக்கு துன்பம் தராமல் வாழ வேண்டும் என்று நினைப்பது முதல் ஒரு அந்த அறநெறி இல்லறம் சொன்னார் பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய முதல் ஒழுக்கம். பிறருக்கு முடிந்த அளவு செய்யக்கூடிய உதவி. இதெல்லாம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா தவம் செய்வதனால் அந்த 6 தேவையற்ற குணங்கள் தவத்தின் மூலமாகவும் அகத்த ஆய்வின் மூலமாக 6 உயர் குணங்களாக நற்குணங்களாக மாறுது பாருங்க. அப்ப பேராசை அப்படிங்கிறது நமக்கு நிறைமனமாக மாறும். இப்படி ஒவ்வொன்றும் 6 தீய குணங்களும் நற்குணங்களாக மாறுகிறது. அப்ப இந்த நற்குணங்களாக மாறக்கூடிய 6மே என்னது? நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய தனம் தான். அப்ப நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை? பொருள் தேவை. அது உழைப்பின் மூலமாக பெறப்பட வேண்டிய ஒன்று. பொருள் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றதுக்கு இது இல்லை. அப்ப தவத்தின் மூலமாக எதை தனமாக மாற்ற வேண்டும் என்றால் இந்த ஆன்மா தூய்மை அடையதாக மாற்ற வேண்டும். ஆன்மா தூய்மை அடைய 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 இந்த ஆன்மா தன்னிலை உணர 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 நிறைவு நிறை மனம் என்ற ஒரு பெரிய தன பாக்கியவான், அப்படி யோகவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? யோகம்னா என்ன? நம்ம எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும். தன பாக்கியவான்னா காலப்போக்கில் தனம் அப்படிங்கிறது பொருளாக செல்வமாக மாறிவிட்டது. தன பாக்கியவான் அப்படின்னா தன்னை உணர்ந்தவன், தன்னிலை அறிந்தவன், தனக்கு பிறரால் துன்பம் வராமலும் பிறருக்கு முடிந்த அளவும் உதவி செய்யக்கூடிய தன்னை உணர்ந்த உயர்ந்த நிலைதான் தன் பாக்கியவான், தன பாக்கியவான் அப்படிங்கிறதை பெரியோர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அதைத்தான்
மகரிஷி நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறார்னா, 6 தீய குணங்களை போக்கி 6 நல்ல குணங்கள், பேராசை அப்படிங்கிறத நமக்கு எதுக்கு கொண்டு வரோம்? சீரமைக்கப்பட்ட ஒரு நிறைமானமாக மாற்றுகிறோம். சினம் பொறுமையாக மாற்றுகிறோம். கடும் பற்று அங்க என்னவாக மாறுகிறது? ஈகையாக மாறு. உயர்வு தாழ்வு, அதாவது இந்த இது உயர்வு தாழ்வு மனப்பான்மைக்கு நேர்நிறை வருது. வஞ்சத்திற்கு மன்னிப்பு வருகிறது. அப்ப பால் உயர்வு தாழ்வு வித்தியாசத்திற்கு கற்பு நெறி அப்படிங்கிற ஒரு தன்மையை நமக்கு கொடுத்துறாரு. அப்ப இந்த 6 நல்ல குணங்கள் எப்ப நமக்குள் வளர ஆரம்பிக்கிறதோ அப்ப இந்த ஆன்மா தூய்மை அடைகின்ற நிலையை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த ஆன்மாவுடைய தன்மை, ஆன்மா நிறைவு பெற வேண்டும் என்றால் எது நிறைவு அடைய வேண்டும்? மனம் நிறைவடைய வேண்டும். மனம் நிறைவு அடைய வேண்டும் என்றால் அறிவை உணர வேண்டும். மனம் என்பது மனதின் அடித்தளமாக இருப்பது அறிவு. அதனாலதான் வள்ளுவமும் என்ன சொல்லுகிறது? ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவு இன்றி தாழாது ஊழ்பவர் அப்படின்னு சொல்றார். அப்ப இங்க என்ன? சஞ்சித கர்மத்தினால நமக்கு ஒரு பெரிய தீங்கு வராது. எப்ப நீ உன்னை உட்பக்கம் சிந்திக்க ஆரம்பிக்கிறியோ தாழாது. சிந்தனையும் உயர வேண்டும். அதே சமயத்துல சிந்தனை உயர உயர எண்ணங்கள் வெளிப்படும் பொழுது அந்த எண்ணத்தினால் வரக்கூடிய செயல், அதனுடைய விளைவு நன்மை தரக்கூடியதாக மாறும். அப்ப நன்மை, நுண்ணிய நூல் பல கற்பினும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே அப்படின்னு சொல்றாரு. அப்ப உண்மை அறிவுன்னா என்னது? 6வது அறிவு தான். புறத்தை வாழ்வதற்காக, பொருளாதாரம் ஈட்டுவதற்காக, அல்லது வாழ்க்கையில் வாழக்கூடிய தேவையை பூர்த்தி செய்வதற்கான எத்தனை நூல்கள் வேணாலும் கற்ற நாம உயர்த்தி கொள்ளலாம். அது கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு, நாலேஜ் என்று மகரிஷி சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை. ஆனா அதே சமயத்துல விஸ்டம் அப்படிங்கிற ஒரு தன்மையை நாம கொண்டு வரணும் அப்படின்னா இதெல்லாம் எங்கே இருக்கு அப்படின்னா நமக்குள்ளேயே தான் இருக்கு. அந்த விஸ்டம் எப்படி வெளிப்படுகிறது அப்படிங்கிறதை சிந்திச்சு நம்மளுடைய நிறைவு பகுதிக்கு போக போறோம். அப்ப இந்த விஸ்டம் இருக்குது அப்படின்னா அதனுடைய தன்மை என்ன? ஒன்று, கிரியேட்டிவிட்டி. எப்பவுமே புதுமையான சிந்தனை, பாசிட்டிவிட்டியோட வரணும். கிரியேட்டிவிட்டி, இனோவேட்டிவ் அப்படிங்கிற இதெல்லாம் எங்க இருக்கு? நமக்குள்ளே இருக்கு, சுத்த வெளியிலையும் இருக்கு. அதனாலதான் இத்தனை பிரபஞ்சங்கள் தோன்றியதற்கு காரணம். செல்ஃப் கரெக்ஷன். இப்ப பிறர் என்னைய திருத்தணும்னு நினைக்கிறத காட்டிலும் எனக்கு நானே திருத்த வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை எப்ப எனக்குள் வருகிறதோ, இந்த குவாலிட்டிலாம் யார்கிட்ட இருக்கும்? இந்த விஸ்டம்ங்கிற தன்மை. மகரிஷி சொல்ற அந்த 5 தன்மை அறிவுக்கு இருக்கு பாத்தீங்களா? இன்ஸ்டிங்க்ட், இன்ட்யூஷன், நாலேஜ், பர்ஸ்பிகாசிட்டி அண்ட் விஸ்டம். இந்த 4ம் ஒன்றொன்று, இதுக்கு ஒரு தனித்தனி விளக்கங்கள் இருக்கு, அது இப்ப நம்ம எடுக்க முடியாது. அப்ப விஸ்டம் அப்படிங்கிறது குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா எப்பவுமே ஒரு கிரியேட்டிவிட்டி, ஆக்கப்பூர்வமான சிந்தனை. இனோவேட்டிவ், அதுல ஒரு புதுமை. புதுமைன்னா என்ன அர்த்தம்? இப்போ உள்ள விஞ்ஞான புதுமையை நாம் சொல்லவில்லை. புதுமை அப்படின்னா தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் நன்மை தரக்கூடிய புதுமைகளை நாம கொண்டு வரணும். இன்னொன்னு, செல்ஃப் கரெக்ஷன். செல்ஃப் கரெக்ஷன்ஸ் நானே பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு பிறர் சுட்டி காட்டக்கூடாது. எனக்கு நானே என்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய பக்குவம் என்னிடத்துல இருக்கிறது. அது வந்துருச்சு அப்படின்னா நான் விஸ்டம்ங்கிற தன்மையில இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்கேல் அப்படி வச்சுக்கலாமா? ஒரு ஸ்கேல். எனக்கு நானே ஒரு பர்சனல் ப்ரோக்ரஸ் பார்க்கறதுக்கு. அடுத்தது சோசியல் வெல்ஃபேர். சோசியல் வெல்ஃபேர்னா என்னது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தொண்டாற்றி இன்பம் காண்போம், மகரிஷி சொல்வார் இல்லையா? அது இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா எப்பவுமே ஒரு பாசிட்டிவ், நேர்மறை எண்ணங்கள் நமக்குள்ள இருந்துட்டே இருக்க 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 பாசிட்டிவ். இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தா ஹார்ட் அண்ட் சின்சியர் வித் சீரியஸ் ப்ரொக்ரெசிவ் தாட்ஸ். ஹார்ட் அண்ட் சின்சியர் வித் சீரியஸ். ஹார்டா இருக்கணும், உழைப்பு இருக்கணும், சின்சியாரிட்டி இருக்கணும், அதுல சீரியஸ்னஸ் இருக்கணும். எப்படி இருக்கணும்னா மேல உள்ள கிரியேட்டிவிட்டி, இனோவேட்டிவ், செல்ஃப் கரெக்ஷனோட சோசியல் வெல்ஃபேர், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ஹார்ட் அண்ட் சின்சியர் அண்ட் சீரியஸ் ப்ரொக்ரெசிவ் தாட்ஸ், இதெல்லாம் நமக்குள்
இருக்கு. அது வளர ஆரம்பித்து விட்டால் அதுதான் தனம். அதுதான் அந்த தவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம். இதுதான் உண்மை. மகரிஷி அதைத்தான் சொல்றார். பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவு அறிந்த ஆழ்வினை இன்மை பழி. செயல் விளைவு தத்துவம். ஆழ்வினைனா முயற்சி, உற்சாகம், விளைவு அறிந்து செயல் செய்தல். அப்ப ஆழ்வினை, ஆழ்வினை இல்ல ஆழ்வினை. அப்ப அந்த தன்மையிலிருந்து பார்க்கக்கூடிய தகுதியோடு ஆறாவது அறிவாக பிறந்திருக்கக்கூடிய நாம் சினம் என்ற ஒரு ஒரு இயல்பான குணமும் பரிணாம வளர்ச்சியில் நமக்குள்ள வந்துருச்சு. அதை மாற்ற முடியாது. யூ cannot erase it, அழிக்க முடியாது. அதை திருத்தி அமைக்க முடியும். எப்படி? தவத்தின் மூலமாக. அப்போ தவம் செய்ய 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 அவம் மறைகிறது, தனம் பெறுகிறது. தவம் செய்யாமல் நாம விட்டுட்டோம் அப்படின்னா சினம் என்ற நிலையில் உயர்ந்து உயர்ந்து போய்கிட்டே இருக்கிறோம். சுற்றம், சூழம், நட்பு எல்லாம் நம்மளை விட்டு விலகிடுது. அது மட்டும் விலகுதா? நமக்கு முன்னாடி இருப்பாங்க, தொடர்ந்து இருப்பாங்க. பட் அது எல்லாமே என்னவாக இருக்கும்? நடிப்பாக இருக்கும். சரி, அதனால என்ன கெடுதல்? அடுத்து ரசாயன கெடுதல் உடலில் ஏற்பட்டு உடலில் இருக்கக்கூடிய அத்தனை பாகங்களும் கெட்டு, உடலும் கெட்டு, மனமும் கெடுகிறது. அப்ப சினம் என்பது பிரயோஜனமற்ற ஒன்றாக இருக்கிறது. அது பிரயோஜனம் உள்ளதாக மாற்றுவதற்காகத்தான் சினம் என்கின்றது ஒரு எழுச்சி. நல்ல சிந்திக்கணும். சினம் என்பது ஒரு எழுச்சி தான். அது ஒரு பெரிய கொலையோ குற்றமோ அது அப்படின்றதுல நினைக்க வேண்டாம். அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நமக்கு வரவே கூடாது. என்னைக்குமே மனிதராக பிறந்திருக்கக்கூடிய நாம் அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் ஒரு சிறு விகிதாச்சாரம் இருக்கதான் செய்யும். ஆனால் அதை வைத்துக்கொண்டு ஒன்று இன்ஃபீரியாரிட்டிலேயே நிற்கிறது அல்லது சுப்பீரியாரிட்டிலே போகிறது. சுப்பீரியாரிட்டியில போகும்போது அங்கதான் ஈகோ வந்துடுது. இன்ஃபீரியாரிட்டியில வரும்போது தாழ்வு மனப்பான்மை வருது. இந்த ரெண்டையும் நியூட்ரல் செய்யறதுக்கு உரிய தகுதி தான் ஆறாவது அறிவு. இந்த ரெண்டையும் சரி செய்வதற்குரிய தகுதி தான் ஆறாவது அறிவு. ஆறாவது அறிவை சரி செய்ய வேண்டும் என்றால் அந்த ஆறாவது அறிவு எதற்குள் இருக்கிறது? உயிருக்குள் உட்பொருளாய் அறிவாக இருக்கிறது. அப்போ உயிரின் எழுச்சியே மனமாக மாறுகிறது. மனதின் அடித்தளமாக இருக்கக்கூடியது ஆறாவது அறிவாக இருக்கிறது. அந்த ஆறாவது அறிவினுடைய தன்மை வெளிப்பட வேண்டும் என்றால் மனதின் இயக்க வேகத்தை சீரமைக்க வேண்டும். மனதின் இயக்க வேகத்தை சீரமைப்பதற்காகத்தான் தவம். அறிவே எழுச்சி பெற்று மனமாகவும் விரிந்து விரிந்து புலன்கள் மூலமாக புறத்தே தொடர்பு கொள்வதை அறிவு நிலையிலிருந்து விரிந்து 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 புறத்தே தொடர்பு கொள்ளும் பொழுது விரிந்த மனம் அப்படின்னு சொன்னோம்னா தெளிந்த அறிவு என்ற ஒரு நிலையில் நாம சிந்திக்க வேண்டும். அப்ப விரிந்த மனதின் மறுபெயர் தெளிந்த அறிவு. அந்த தெளிந்த அறிவில் இருந்து நாம் செயல்படும் போது தன்னை உணர்ந்த நிலை, தனக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை அனைத்தும் செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த தன்னை உணர்ந்து தனக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை செயல்படுத்தும் பொழுது ஈகோ அங்க வராது, அக்ரஷன் வராது, பொசசிவ் வராது. மாறாக என்ன கிடைக்கும்? தனம் என்று சொல்லக்கூடிய நிறைவு. நிறைவு என்று சொல்லக்கூடிய தன்மை நமக்குள் இருக்கிறது என்பதை நாம் முடிவு செய்வதற்கு நம்ம பிறர் நமக்கு மார்க் போடவே வேண்டாம். நான் தான் எனக்கு மார்க் போடணும். எப்படி போடணும்? என்கிட்ட புதுமையான சிந்தனை இருக்கா? அந்த அந்த ஏற்கனவே சொன்ன கிரியேட்டிவிட்டி, இன்னோவேட்டிவ், செல்ஃப் கரெக்ஷன், சோசியல் வெல்ஃபேர், பாசிட்டிவ், ஹார்ட் ஒர்க், சின்சியாரிட்டி அண்ட் அலாங் வித் சீரியஸ் ப்ரோக்ரஸ் இருக்கணும். அந்த செயல்ல விளைவுல நன்மை இருக்கணும். இதெல்லாம் நமக்குள்ள இருக்குது அப்படின்னா நாம் எதுல இருக்கிறோம்? அந்த 6 குணங்களையும் சீரமைத்த தன்மையில் உயர்ந்திருக்கிறோம். அப்ப இதை தருவது எது? தவம் மட்டும்தான். அதைத்தான் மெடிடேஷன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. மெடிடேஷன் அப்படிங்கிறது கான்சென்ட்ரேஷன் இல்லை, இட் இஸ் பியூர்லி இன்னர் டிராவல். அப்ப நம்மை உணர 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 மனதின் பக்குவப்படப்பட உயிர் தன்னுடைய இயல்பு நிலைக்கு இயங்கும் பொழுது உடலில் கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை உயிர் துகள்களுக்கும் விழிப்பு நிலை கிடைத்துவிடும். அப்ப புலன்களோடு ஒண்டி இருக்கக்கூடிய செல்கள்ல இருக்கக்கூடிய பதிவுகளுக்கும் விழிப்பு நிலை வந்ததுக்கு அப்புறம்
இந்த கைகளை கொண்டு மென்மையாக எதையும் செய்ய வேண்டும். இந்த கண்களை கொண்டு நல்லதையே பார்க்க வேண்டும். காதை கொண்டு நல்லதையே கேட்க வேண்டும். சொல்லால் நல்லதையே பேச வேண்டும். இந்த ஆன்மாவால் நல்லதையே சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஒவ்வொரு செயலும் இப்படி மாற வேண்டும் என்றால், இந்த உடலுக்குள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களையும் தவத்தின் மூலமாக நமக்கு அருமையான தவம் கொடுத்திருக்கிறாங்க. முதல்ல பக்குவம் அடைகிறதுக்கு ஆக்னை, அதிலிருந்து தன்னை உணர்வதற்கு ஒரு முதல் முயற்சியாக துரியம். துரியத்துல வரும்போது மனதின் அலைச்சூழல் 7-8க்கு வந்துடுது. அந்த நிலையிலிருந்து அந்த அறிவுக்கு மூலமாக இருக்கக்கூடிய ஆதி நிலையோடு இணைந்து 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 பழக 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 கனெக்டிவிட்டி ஸ்ட்ரைட்டா நம்மளுடைய ஆன்மாவுக்கு, அதாவது இந்த உயிருக்கு கிடைக்கும் பொழுது ஆன்மா என்று சொல்லக்கூடிய அந்த பதிவுகள், அந்த காந்தமும் தூய்மை அடைகிறது. அப்ப தவம் செய்வதனால என்னெல்லாம் நடக்குது பாருங்க. இந்த உடல் சுத்தமாகுது. அதை மீறி சில சமயத்துல உடலில் சில நோய்கள் வரும். அது ஏற்கனவே செய்த விளைவினால் வரக்கூடிய நோய்கள். ஆகா, நான் தவம் செய்யறேன், எனக்கு இந்த நோய் புதுசா இப்போ வந்துருச்சு அப்படின்னு யாரும் சொன்னா, அது ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச தென்னை மரம் இப்பதானே காய்க்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட மாமரம் இப்பதான் காய்க்கும். அது மாதிரி முன்னாடி போட்ட ஒரு வெனை வித்து அதுக்கு இப்போ அறுவடை செய்யணும் இல்லையா? அதை செய்யணும். அப்ப இப்ப மேற்கொண்டு அது பழுதாகாமல் இருப்பதற்கு உண்டான வழிமுறைகள். அதுக்கப்புறம் அந்த உயிரை பழக்க பழக்க உயிரில் உள்ள பதிவுகள் எல்லாம் சீரமையும் பொழுது அந்த இருப்பு நிலையாகிய ஆதி நிலையாகிய அந்த ஆன்மா தூய்மையடைய தூய்மையடைய வாழும் பொழுதே இந்த வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையினால் குழந்தை பருவம், முதிய பருவம், இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய இல்லறம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலையில் ஒழுக்கம் கடமை ஈகையோடு வாழும் பொழுது முதுமை நிலையை அடையும் பொழுது நாம் நிறைவான ஒரு சிந்தனையோடு பிறருக்கு துன்பம் இல்லாமல் முடிந்த அளவுக்கு பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய அத்தனை ஆற்றலையும் நமக்குள்ளேயே அந்த இறைவன் உள்ளிருந்தே செய்து கொண்டிருப்பதனால் தனம்தான், நிறைவுதான் கிடைக்கும். அப்ப அதை போக்க வேண்டும் என்றால் தவம் ஒன்று போதும். தவத்தை உயிரில் பழக்கி நிறுத்தி நிறுத்தி நாம் செய்து பழக பழக வேதாத்திரியம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த ஒரு தத்துவத்தை வாழ்க்கையில் கடைபிடித்து தெளிந்த நல்லறிவு அப்படிங்கிற ஒரு நிலையில தெளிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். ஆனால் அதை கடைபிடிப்பதற்கு சின்ன சின்ன இடர்கள் வந்தாலும் அந்த இடரை சமாளித்து குருவை இணைப்பில் எடுத்துக்கொண்டு, குருவை சூக்குமத்தோடு இணைத்து கொண்டு தவம் நமக்கு ஒரு நல்ல ஒரு நிலையை கொடுக்கிறது என்பதை உணர்ந்து ஒரு நித்தியமான நிலையை வாழும் காலத்திலேயே பெற்று வாழ வேண்டும் என்கின்ற உயர்ந்த சிந்தனையோடு இந்த உயர்ந்த கருத்துக்களை நமக்கு சுக்குமமாக பரிமாறிய குருபிரான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கே அர்ப்பணம் செய்து, சினம் என்பது எண்ணத்தில் கூட இனி சொல்லால் கூட அந்த எண்ணம் அப்படி சினம்ங்கிற வார்த்தையை கூட எழுதுவதற்கு நாம் மறந்துவிட வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தோடு, தவம் என்கின்ற வார்த்தையை மறக்கவே கூடாது என்றும், தனம் என்கின்ற நிறைவுதான் என்னுடைய அல்டிமேட், என்னுடைய முடிவு அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியோடும் குருவிற்கு சமர்ப்பணம் செய்து நிறைவு செய்து வாய்ப்பு தந்த இந்த ஆழியார் அறிவு திருக்கோயில் ஐடி நிர்வாகத்திற்கும் தலைமைக்கும் அனைவருக்கும் சிரம் தாழ்த்தி வணங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இனி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வோம். முதலாவது அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா, நீங்க கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. வாழ்க வளமுடன் ராஜேஸ்வரி குமார், வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. பெரிய குளத்திலிருந்து சாந்தி சுந்தரம் பேசுறீங்க. ரொம்ப அற்புதமான சிந்தனை உரை தொகுப்பு, சிறப்பான தொகுப்பு ஐயா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதாவது நம்ம அறிவு என்று மனம் என்று சொல்லும் போது மகான் நமக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, உயிர் மையத்தில் அமைந்துள்ள அறிவானது உயிரின் சுழற்சியால் அந்த புலன்களோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த அறிவையே நம்ம மனம் என்கிறோம் என்றுதான் சொல்றாங்க. அப்ப மனம் என்பதே 6வது அறிவில் தானே. அப்ப நீங்க சொல்லும் போது மனதின் அடித்தளமாகிய 6ஆம் அறிவு அப்படின்னு சொல்லும் போது அப்ப அதுக்கு என்னங்க விளக்கம்? அது மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதுங்க.
அதான் வேற ஒண்ணும் இல்லைங்கம்மா. மகரிஷி அதுக்கு நமக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு கடல் இருக்கு, கடலுக்கு மேல அலை இருக்கு. சோ அந்த அலை எங்கே இருந்து உருவாகணும் அப்படின்னா, கடல் அப்படின்னு சொன்னோம்னா நீர், அந்த நீருடைய அசைவு தான் அலை அப்படிங்கிறத நமது குருபிரான் வேதாத்ரி மகரிஷி நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்ப ஆறாவது அறிவு, முதல் 5 அறிவுக்கும் புலன் இருக்கிறது இல்லையா? முதல் அறிவு ஆமா. என்னது? தொடு உணர்வு, தோல். தொடு அதுக்கு உணர்வு. ஒரு தோலுக்கு ஒரு புலன் இருக்கு, தோல் அப்படின்னு சொல்றோம். இரண்டாவது அறிவு நாக்கு, அதுக்கு சுவை புலன், அப்ப உணர்வு. நாக்கு. எஸ், சுவை உணர்வு. மூன்றாவது இருக்கிறது சுவாசம், அப்ப மூக்கு. நான்காவதாக வரக்கூடியது கண்ணு, அதுக்கு புலன் இருக்கு, அதான் கண்ணு, பார்வை, ஒலி. அப்ப ஐந்தாவதாக வரக்கூடிய சப்தம், அது காது. அப்ப 5 உணர்வுகளுக்காகிய 5 உணர்வு அறிவுகளுக்கும் புலன்கள் இருக்கிறது. அப்ப இந்த புலன் வழியாக அந்த 5 அறிவு உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தது. அப்ப அதுக்கு 5 அறிவுன்னு சொன்னோம். அப்ப ஆறாவது அறிவு எங்கே? வெளியில இருந்து எங்கேயாவது வர முடியுமா? வர முடியாது. அப்ப அதே ஆதி நிலைதான் 5 அறிவு வரைக்கும் பரிணாமம் பெற்றிருக்கிறது. அந்த ஆதி நிலைதான் ஒவ்வொரு தன்மையிலும் பஞ்சபூதங்களாக வந்து பரிணாம வளர்ச்சியில் உயிரினங்களாக வந்து ஓரறிவு முதல் 5 அறிவு வரைக்கும் வந்ததுல புலன்களோடு தன்மாற்றம் அடைந்து அடைந்து உயர்ந்து வந்திருக்கிறது. அது மனிதனிடத்தில் வரும் பொழுது, ஆறாவது அறிவு என்று வரும் பொழுது அங்க புலன் இல்லை, அதற்கு பெயர் யூக அறிவு அப்படின்னு மகரிஷி நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அதுதான் தன்னையே அறியக்கூடிய அறிவு. அப்ப இந்த புலன்கள் 5க்கும் தன்னை அறியக்கூடிய ஆற்றல் கிடையாது. இப்ப உதாரணத்திற்கு 6வது அறிவின் மூலமாகத்தான் என் கண் அப்படின்னு நான் சொல்றேன், 6வது அறிவின் மூலமாக தான் என்னுடைய காது அப்படின்னு சொல்றேன். இப்ப இதே இது 5 அறிவு விலங்கினத்திற்கு தன்னைத்தானே சொல்லிக்கொள்ள முடியுமா? தன் புலன்களை பற்றி அதுக்கு ஆராய்ச்சி பண்ண தெரியுமா? தெரியாது. தெரியாது. அப்ப எல்லாத்துக்கும் மூலமாக இருப்பது உயிர் தானே. உயிர் இல்லாட்டி எதுவுமே இல்லை. மனமே இல்ல. அப்ப அந்த உயிருக்குள்ளதான மனம் இருக்கு. அப்ப உயிருக்குள்ளதான் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காரு இல்லையா? அப்ப உயிருக்குள்ள உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும்னா அப்ப உயிருக்குள்ளதான் மனம் இருக்குது. அப்ப உயிரின் அடித்தளமாக இருப்பதே புலன்கள் இல்லாத ஒரு யூக அறிவு, ஆதி நிலையாகி அந்த பேராற்றலே நமக்குள் சிற்றறிவாக, 6வது அறிவாக, இந்த 5 அறிவையும் புலன்களையும் உணர்த்தக்கூடிய 6வது அறிவாக, அரூப அறிவாக மனிதனிடத்தில் அந்தமாக இருப்பது. இது ஒரு கவியில கொடுத்திருக்கிறாரு. அந்த கவியினுடைய எண் சரியான ஞாபகத்துக்கு வரல, ஆனால் ஒரு கவியில கொடுத்திருக்கிறார், ஆதி அந்தம், அந்தமாக மனிதனிடத்தில் 6வது அறிவாக இருப்பதே அந்த இறைநிலைதான் அப்படின்னு சொல்லி வேதாத்திரியத்துல கொடுத்திருக்கிறாரு, ஞானக்களஞ்சியத்துல. அப்ப அது எங்க இருக்கணும்? மனம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையில் அடித்தளத்தில் இருக்கக்கூடியதுதான் அந்த 6வது அறிவு, இறை அறிவு. அதுதான் பேரறிவு. பேரறிவின் ஒரு சிறு துளி சொல்லியிருப்பார் இல்லையா? நீங்க நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க, டோட்டாலிட்டி பிராக்ஷன் சொல்லியிருப்பார். முழுமை இங்கே சிறுதுளியாக 6வது அறிவாக இருக்கிறது. அப்ப 6வது அறிவாக இருப்பதே எது? அந்த பேரறிவு தான். அப்ப அந்த பேரறிவு 6வது அறிவாக மனிதனிடத்தில் பிறந்து வந்திருந்தாலும் அந்த இது நாள் வரைக்கும் டிராவல் ஆகி வந்தது பாத்தீங்களா? பரிணாமம் எத்தனையோ கோடி வருஷங்கள், எத்தனையோ உயிரினங்களாக மாறி வந்திருந்த பதிவுகளை எல்லாத்தையும் உள்ளடக்கி வந்ததுனால பிறக்கும் பொழுது நம்ம குழந்தையா இருக்கும் போது அது தெரியலனாலும் அந்த பருவம் மாற 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 நமக்குள் இருந்தக்கூடிய அந்த 6 குணங்கள், தீய குணங்கள், பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு, வஞ்சம், இதெல்லாமே எண்ணங்களாக மாறி மாறி வருது. அப்ப இந்த எண்ணங்களை போக்கிக் கொள்ளக்கூடிய தகுதி படைத்தவ ஒரு பிறப்பு, ஒரு உயிரினம் எது என்று பார்த்தால் அது மனித இனம்தான். அந்த தகுதி இருக்கிறது யாரு இருக்கா? இறைவனே அந்த தகுதியோடு நமக்குள்ள 6வது அறிவாக இருக்கிறதுனால தானே. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, விதை விதைச்சவன் அதை படைச்சவன் தண்ணி ஊத்துவான்ப்பான்னு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நமக்குள்ள 6வது அறிவாக இது நாள் வரைக்கும் அந்த பேரறிவே, அந்த ஆதி நிலையே எல்லாத்தையும் தன்மாற்றம் அடைந்து வந்ததுனால
மனித உயிருக்குள்ள வரும்போது அங்க இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் இங்க கரெக்ஷன் பண்றதுக்காக அதே பேரறிவே இங்க யூக அறிவாக நமக்குள்ள வந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றலை தந்து சிந்திக்க வைத்து என்ன செயல் செய்தால் என்ன விளைவு வரும் அப்படிங்கிறத யூகம் பண்ணக்கூடியதை கிடைச்சு அப்ப எந்த நிலையெல்லாம் நீக்கம் பெற வேண்டும், எதெல்லாம் ஆக்கம் பெற வேண்டும். அப்ப நீக்கப்பட வேண்டியதெல்லாம் விலங்கின பதிவுகள் மூலமாக வந்த அந்த 6 தீய குணங்கள். ஆக்கத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி விஷயம். அப்ப ஆக்கமாக மாற்றப்பட வேண்டும் என்றால் எதை செஞ்சா ஆக்கம் மாத்தணும்? இப்ப நீங்க வந்து அரிசி உங்க கையில கொடுத்தாச்சு. ஒருத்தர் உங்க வீட்டுல உங்க வாழ்க்கை துணை எனக்கு லெமன் ரைஸ் வேணும்னு கேக்குறாங்க. உங்களுடைய குழந்தைகள் எனக்கு இன்னைக்கு புளியோதரை வேணும்னு கேக்குறாங்க. எல்லாத்தையும் நீங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு மூலப்பொருள் உங்க கையில இருக்கு. ஆனா எதுல எங்க எங்க எவ்வளவு எவ்வளவு போட்டா நீங்க எல்லாருடைய தேவையும் பூர்த்தி செய்ய முடியுமோ அதை உங்களுடைய அறிவு அதை செயல்படுத்தி அவங்களுக்கு கொடுக்குது. அதே போல இந்த 6வது அறிவாகிய உள்ளுக்குள்ள நமக்குள்ள மறைந்து இருக்கக்கூடிய அந்த பேரறிவு எழுச்சியை இது நாள் வரைக்கும் மறைத்து இருந்த அந்த புலனறிவு பதிவுகளை நீக்க வேண்டும் என்றால் எப்படி உங்களுக்கு அந்த 5 பேர் வீட்டுல இருக்கிறவங்க 3 பேர் 3 விதமா கேட்டாங்கன்னா உங்களுடைய மனம் கான்சென்ட்ரேட் புறப்பொருளோடு தொடர்பு கொண்டு யாருக்கு என்னென்ன வேண்டும்னு பிரித்து பார்க்கறவுடைய சிந்தனை வந்ததோ அதே போல அகத்தே மெடிடேஷன் மூலமாக தவத்தின் மூலமாக புறத்தே செஞ்சா அது மனம். அதே இது அகத்தே அகதவம் நமக்கு பேரே வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அகதவம்னு வச்சிருப்பாங்க. அகதவம் என்றால் உயிர் மேல் தவம். அப்ப புறத்தே நீங்க செலுத்தும் போது அதுக்கு பேரு கான்சென்ட்ரேஷன், அகத்தே செலுத்தும் போது அதுக்கு பேரு மெடிடேஷன். அப்ப அந்த மெடிடேஷன் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா இந்த மனம் எழுச்சி பெற்று வேகமாக ஓடுறத கண்ட்ரோல் பண்ணி அந்த 14 அலைச்சூழலுக்கு கீழே வரும் பொழுது அறிவு சிந்தனைக்கு வருகிறது. அப்ப அந்த அறிவு எங்க இருந்தது இது நாள் வரைக்கும்? இன்னும் கொஞ்சம் மகரிஷி நமக்கு இன்னொன்னு சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, ஒரு விதைக்குள்ள ஒரு மரமே ஒளிஞ்சிருக்கா. ஆனா பார்த்தா ஒரு விதையை பார்த்தோம்னா வெறும் விதையாத்தான் தெரியும். என்ன இதுக்குள்ளேயா மரம் இருக்கு, இதுக்குள்ளேயா செடி இருக்கு, இதுக்குள்ளேயா பூ இருக்குன்னு நம்ம சிந்திக்க தோணும். ஆனா அதை முளைக்க போட்டாச்சுன்னா காலம் வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல 2 இலை விடும், அப்புறம் கிளை விடும், அப்புறம் அப்படியே அது காலம் வரும்போது பூக்கும் காய்க்கும், அதனுடைய தன்மைகள் எல்லாம் வெளிப்படுத்தும் இல்லையா. அதே போல தவம் செய்ய 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 மனம்ங்கிற ஒரு அலை வேகம் குறைந்து குறைந்து அறிவு அப்படிங்கிற அலைத்தன்மை நிலைத்து நிற்க 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 இந்த 5 புலன்களும் அறிவுபூர்வமாக வேலை செய்யும் பொழுது எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும், எல்லாருக்கும் நல்லது எப்பவுமே கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை வர ஆரம்பிக்கும். அப்ப இது எங்க இருந்தது? விதைக்குள்ள மரம் இருந்ததை போல உயிருக்குள்ளேயே மனமும் இருக்கு, உயிருக்குள்ளேயே அறிவும் இருக்கு. அப்ப முதல்ல வெளிப்பட்டது இவ்வளவு நாள் நமக்கு வெளிப்பட்டது பூரா மனம்ங்கிற ஒரு நிலையில இருந்துட்டோம். இப்ப அதே 6வது அறிவு அரூபமாக இருக்கிறதுனால நமக்கு தெரியல. இப்ப புலன்கள் இருந்ததுன்னா தெரிஞ்சிருக்கும். அரூபமா இருந்ததுனால தவத்தின் மூலமாக அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆற்றலை நமக்கு தந்தது வேதாத்திரியம், நமது குருபிரான் வேதாத்திரி மகரிஷி. அப்ப நீங்க உங்களை இன்னைக்கு ஒரு சிந்தனைக்கு இந்த கேள்வியை கேட்க வச்சது உங்க மனமான்னு பார்த்தா மனம் எழுச்சியை தந்தது, சிந்திக்க வைத்தது உங்களுடைய 6வது அறிவு. மனதுக்கு எழுச்சி கொடுத்தது மனம். இதை கேட்கணும் அப்படின்னு எழுச்சி கொண்டு வந்தது உங்க மனம். ஆனா அந்த மனத்துக்கு சிந்திக்க தூண்டினது எது? 6வது அறிவு. அப்ப அது உள்ளுக்குள்ள ஒளிஞ்சுதானே இருக்கு, வெளியில இல்ல. அது அடியிலதான் இருக்கு. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டீங்கய்யா, நன்றிங்கய்யா. ஒரு அறுபணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள்ங்க ஐயா, வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. ராஜேஸ்வரி அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. உங்க கேள்வியும் அருமையான கேள்வி, ஐயா கொடுத்த விளக்கமும் ரொம்ப அருமைமா, எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாழ்க வளமுடன்மா. அடுத்தது மகேஷ், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்கய்யா, நீங்க பேசலாம். வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் ஐயாட்ட பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாய்ப்பு வந்து இப்போ என்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவுக்கு வந்து தவிக்கணுமோ எவ்வளவு பொறுமையா இருக்கணுமோ இப்படின்னு தான் இருக்கேன்.
வெரி ஆனா குட். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம்னால என்னமோ தெரியல, இன்னைக்கு என்னமோ கொஞ்ச நாளா எங்க அம்மா வந்து கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இதா இருக்காங்க. சரி ஏன்னா அவங்க ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க பெரியம்மா அங்க ஊருக்கு போனது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்க, அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்க மாதிரி இருக்காங்க, திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. சரி. முடியலன்றாங்க. அது என்னமோ என்கிட்ட பேசணும், நீ மிஸ்ஸஸும் பேசல அப்படின்ற மாதிரி கவலைப்படுறாங்க. நான் எல்லாரும் என்ன சொன்னேன், பாசிட்டிவா இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இருந்தாலும் நல்லபடியா இருக்கும். அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க யார்கிட்ட பேசலாம் முடிவு பண்ணுங்க, எல்லாம் நல்லபடியா இருக்கும், அவங்களும் உங்ககிட்ட பேசுவாங்கன்னு நான் சொன்னேன் அவங்க கிட்ட. சரி. இந்த மனநிலை வந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ண தவறு கூட ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி மனநிலை வந்தது கண்டிப்பா கண்டிப்பா. தவறு. சரி, அப்படின்றது உங்களுடைய உணர்வு. சரி, ரைட். ஆமா. ஓகே. அதாவது இப்போ வந்து இதுக்கு என்ன, இதுக்கு வந்து தொடர்ந்து தவம் பண்ணா ஏதாவது பாசிட்டிவ் நடக்க சான்ஸ் இருக்கு? இல்ல, நீங்க தவம் அப்படிங்கிறது உங்க மனதை பக்குவப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு டூல், ஒரு ஆக்சிலேட்டர். நீங்க வந்து கார் ஓட்டும் போதோ பைக் ஓட்டும் போதோ ஆக்சிலேட்டர்ல என்ன ஸ்பீடு போறீங்க, அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? கைட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா ஸ்பீடை குறைக்கணும், கால்ட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்க கார் ஓட்டுறீங்கன்னா அதனுடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த ஸ்பீடை கூட்டி குறைக்கிறதுக்கு நமக்கு தவம்ங்கிறது ஒரு டூல், ஒரு பயிற்சி. ஒரு தவங்கிற ஒரு ஒரு மறை, அதாவது இன்விசிபிள் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. அதாவது உயிரே இன்விசிபிள் தானே, உயிரே இன்விசிபிள், மனம் இன்விசிபிள், அறிவு இன்விசிபிள். ஆமா. அப்ப இந்த மனப்பக்குவம் அடைய அடைய இன்னும் மனதின் அலைச்சூழலை நீங்க குறைத்து பக்குவ நிலைக்கு வர 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 உங்களுடைய கேள்விக்கு உங்களுடைய என்ன உணர்வு ஏற்படுகிறதோ அந்த உணர்வுக்கு உண்டான தேவையான பதிலை, அதாவது ஒரே சூழ்நிலை பலருக்கு, இப்ப உங்களுக்கும் எனக்கும் ஒரே சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோமே, ஆனால் என்னுடைய உணர்வு நிலையும் உங்களுடைய உணர்வு நிலையும் மாறும் பொழுது அந்த உணர்வுக்கு தகுந்த பதிலை கொடுக்கக்கூடிய ஒரே ஆற்றல் பேரறிவுக்கு தான். அப்ப அந்த பேரறிவிலிருந்து நீங்க ஆலோசனை பெற வேண்டும் என்றால் நல்ல தவத்தை இன்னும் இயற்றி மனதின் பக்குவ நிலையை, அந்த மனதின் அலை வேகம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது துரிய நிலை துரியாதீத நிலைக்கு எப்பவுமே இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு நீங்க உங்களுக்கு மாத்திக்கங்க. நம்பர் 1. நம்பர் 2, இது வந்து நீங்க கேட்டதுக்காக நான் சொல்றேன், சரியா? நான் முன்னாடி செய்த தவறு கூட இதற்கு காரணமாக இருக்குமோ அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க பாத்தீங்களா, அது ஓரளவுக்கு சரின்னு வச்சுக்கலாம். ஆனா அதையே நீங்க நினைத்து கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்க மனம் அப்ப அந்த இடத்துல நின்றுச்சுன்னு அர்த்தம். அந்த விடையை நீங்க யார்கிட்ட கேட்கணும்னா பேரறிவோட உங்களை நீங்க இன்னும் இணைச்சிட்டீங்கன்னா, எஸ், ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் ஒரு தவறு செய்து விட்டேன், அந்த தவறை மன்னித்து எனக்கு ஒரு புதிய வழி எனக்கு தேவை அப்படின்ற ஒரு சிந்தனையை நீங்க உங்களுக்குள்ளே இருந்தே உயர்த்த வேண்டும் என்றால் அந்த சிந்தனை எழாத அளவுக்கு இன்னும் உங்களுடைய தவத்தை கூட்டணும். தவத்தை கூட்டுறது அப்படின்னா 3/4 மணி நேரம் இருக்கிறது, 1 மணி நேரம் இருக்கிறது, 2 மணி நேரம் இருக்கிறது எல்லாம் இல்லை. உணர்வு நிலையை கூட்டணும். உணர்வு நிலையை கூட்டி நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? மனதின் துரியம் இருக்கு, 7 அலைச்சூழல் இருக்கீங்கன்னா இன்னும் துரியாதீத தவம் நல்லா இயற்றி பழகுங்க. அப்ப துரியாதீத தவம் இயற்றி உங்களுடைய தாயார், நீங்க யார வாழ்த்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள அந்த நிலையிலிருந்து வாழ்த்துக்க. இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, தவம் பண்ணும் பொழுது குருபிரான் வேதாத்திரி மகரிஷியுடைய போட்டோவை ஒரு 2 நிமிஷம் உங்க கண்களால அவருடைய கண்களை பார்த்துக்கிட்டே எனக்கு ஒரு விடை வேண்டும், இந்த விடையை எனக்கு உள்ளுணர்வாக நீங்க இருந்து உணர்த்துங்க அப்படின்னு சூக்குமமாக குருபிரான் வேதாத்திரி மகரிஷியை உங்களோட இணைத்து கொண்டு தவம் இயற்றி ஒரு மாசம் செஞ்சு பாருங்க. நல்ல சேஞ்சஸ் உங்களுக்குள்ள கிடைக்கும். ரைட்டா? அதை நீங்க முயற்சி பண்ணுங்க. இது உங்களுக்குள்ள இருந்து வர வேண்டிய விடை. ஏன்னா இது உணர்வு நிலை விடைங்கிறதுனால நீங்க தான் பெற வேண்டும். அதற்குண்டான முயற்சிக்கு குருபிரான் வேதாத்திரி மகரிஷியுடைய சூக்குமத்தை இணைத்துக் கொள்ளுங்க. முடிந்த அளவுக்கு
அவரை நீங்க அவருடைய கண்களை, அவருடைய போட்டோவை எடுத்து, நல்ல போட்டோவை எடுத்து உங்க கண்களால் அவருடைய கண்களை 1 நிமிடம் துயர்ந்து பார்த்து, 2 நிமிடம் துயர்ந்து பார்த்து, அந்த பழக்கத்துல குருபிரானுடைய அந்த ஒரு உருவத்தை உங்களுடைய கருமையத்துல பர்மனண்டா பதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்ப தவம் இன்னும் நல்லா கிடைக்கும். அந்த தவம் கிடைக்கும் போது உங்களுக்கு தேவையான விடையை அந்த பேராற்றல், அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு தரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. உறுதியாக குருவின் அருளால் கிடைக்கும். வாழ்க வளமுடன். நாளைக்கு எப்ப நான் இன்னொரு விஷயம் இல்லையா, நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச அப்போட பணியாற்ற ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் பைபாஸ் பண்றாங்க, ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி பண்றாங்க. அவங்க பி பாசிட்டிவ் பிளட் வந்து உங்க பொண்ணு கேட்டுறாங்க. உங்க பொண்ணு ஸ்கூல்ல படிச்சவங்க. நாளைக்கு பிளட் கொடுக்க போறேன். அது நான் என்னோட வேலை இருந்தா நான் வீட்டுக்கு வரத்துக்கே எப்படியோ 11-11:30 ஆயிடுது. சரி 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 முன்னாடி வர மாதிரி ஏதாவது கொஞ்சம் இது பண்ணிட்டு தவம் பண்ணிட்டு கொஞ்சம் பிளட் நல்லபடியா கொடுக்கணும்னு சொல்லி வாய்க்கணும் ஐயா. ரைட் ரைட். அது வாழ்த்து. நன்றிங்க. நல்லது. வாழ்க வாழ்க வளம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. அடுத்த அன்பராக நிர்மலாமா, நீங்க பேசலாம். உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சு. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பா பதில் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க ஐயா. இந்த நீங்க சொன்ன 2 பேரோட பதில இருந்தே என்னோட கேள்விக்கும் பதில் கிடைச்சதுங்க ஐயா. இருந்தாலும் எனக்குள்ள எழுந்த அந்த கேள்வியும் நான் கேட்டுட்டுறேங்க ஐயா. மனதோட அடித்தளத்துல 6ஆம் அறிவா இறைநிலை எல்லாத்தையும் நம்மளோட பதிவை எழுச்சி பெற்று வெளிப்படுத்திட்டு இருக்குங்க ஐயா. அதனால நம்ம கோபம், தன்முனைப்பு இதனால செயல்களை செஞ்சிட்டோம். செஞ்ச பின்னாடிதான் வந்து இது தன்முனைப்புனாலதான் இதை நான் பண்ணிட்டேன் அப்படின்றத உணர்றேங்க ஐயா. அது வந்து ரொம்ப பொருந்தா உணர்வு நிறைய கொடுத்துருதுங்க ஐயா. தற்சோதனை பண்ணி பார்த்தா கண்டிப்பா நமக்குள்ள இருக்கிற அந்த தன்முனை பதிவுனாலதான் இதை நான் பண்ணிட்டேன் அப்படிங்கறத நான் உணர்றேன். இப்ப அந்த பொருந்தா உணர்வுல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்றது சொல்லுங்க. சரி, பொருந்தா உணர்வுல இருந்து நீங்க வெளியே வர்றது அப்படிங்கிறதை காட்டிலும் பொருந்தா உணர்வு ஏன் எனக்குள் ஏற்படுகிறது அப்படிங்கறது தான் நீங்க இங்க சிந்திக்கணும். சரியா? அந்த ஏன் அப்படிங்கிறத காரணத்தை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியே வரணுங்கிறது அவசியம் இல்லாம ஏற்படவே இல்லை. அதான் மகர்ஷி சொல்வார் பாத்தீங்களா, தவிர்த்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மகர்ஷி சொல்வார். அப்ப அந்த பொருந்தா உணர்வு வராத ஒரு தவிர்த்தல்ங்கிற ஒரு நிலைக்கு உங்களுடைய மனம் போக வேண்டும். அப்படின்னா மனம்னா இந்த இடத்துல உங்களுடைய தன்மை மாற வேண்டும். அப்ப மனம்ன்ற தன்மை மாற வேண்டும் என்றால் எதனால உங்களுக்கு அந்த பொருந்தா நிலை வருகிறது அப்படின்னு பார்த்தா, கண்கள் மூடி தவம் செய்யும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு ஒரு இறுக்கம், ஒரு அமைதி அல்லது ஒரு நிலை, நீங்க கண்களை திறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அது ஒரு நிலைத்த தன்மையில இல்லாம போறதுனால ஏதோ ஒரு சூழ்நிலையின் தாக்கத்தினால் வருதா உங்களுக்கு. அதாவது மகர்ஷி சொன்னார் பாத்தீங்களா, எண்ணம் எழுவதற்கான காரணங்கள் 6 சொல்லியிருப்பார் இல்லையா? அப்ப பிறர் மனம் தூண்டுதல் ஒண்ணு இருக்கும், சூழ்நிலை ஒண்ணு இருக்கும், பழக்கம் ஒண்ணு இருக்கும். இந்த 3 தவிர்த்து வேற எதுவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்ப இந்த 3ல எது உங்களுக்கு பாருங்க. பழக்கத்தினால நீங்க கோவப்படுறீங்களா, இல்ல சூழ்நிலையினால கோவப்படுறீங்களா, இல்ல பிறர் மனம் தூண்டுதல்னா பிறர் செய்கின்ற செயலால் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தூண்டுதலா? இந்த 3ம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா இந்த 3ஐயும் போக்குவதற்கு நீங்க ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். நீங்க நல்ல தவம் பண்றீங்க, நல்ல தவம் பண்ணலைன்னா இந்த சிந்தனைக்குரிய கேள்வி உங்கள்கிட்ட எழுச்சி பெறாது. இதை எப்படி எப்படி மகரிஷி போக்கணும்னு சொல்றாரு தெரியுமா? நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த 3 தானே இருக்கும், இந்த 3 தவிர்த்து வேற ஏதாவது இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. பழக்கத்தினால சூழ்நிலையினால தாங்க அது வருது. பிறர் மனம் தூண்டுதலால. அப்ப நீங்க தவம் செஞ்சு முடிச்ச உடனே குருட்ட ஒரு சங்கல்பம் வைங்க. என்னன்னா, பிறர் மனம் தூண்டுதலாலும் பழக்கத்தாலும், ரைட்டா, அது போக பிறர் மனம் தூண்டுதல், பழக்கம், சூழ்நிலை, இந்த 3ஐயும் எனக்கு கட்டுப்படுத்துவதற்கு
குருவே ம், உங்களுடைய ம், சுக்கும துணை தேவை ம், அப்படின்னு சொல்லிட்டு ம், இன்று முதல் ம், குருபிரான் வேதாத்திரி மகரிஷியின் சூக்கும துணையோடு ம், பழக்கத்தாலோ ம், சூழ்நிலையாலோ பிறர் ம், மனம் தூண்டுதலாலோ ம், நான் எழுச்சி பெற மாட்டேன். என் ம், அறிவு நிலையிலிருந்தே செயல்படுவேன். ம், குருவின் சூக்கும துணை எனக்கு துணை புரியட்டும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் ம், பண்ணிக்கிட்டே இருங்க. இப்ப ம், இரண்டொழுக்க பண்பாடு நம்ம கிட்ட எப்படி ஒரு சங்கல்பமா கருமையத்துல பதிவாயிருச்சோ, ம், எப்ப யாருக்குனாலும் என்ன ஒரு தேவை அப்படின்னா இந்த மூன்று தான். இந்த மூன்று அப்ப நீங்க என்ன செய்யணும், இது நான் எழுச்சி பெறாமல் பார்த்துக்குவேன்னு சொல்லக்கூடாது. ம், இனி என்ன பண்ணணும்னா பிறர் மன தூண்டுதல், சூழ்நிலை, ம், பழக்கம் ம், இந்த மூன்றும் எனக்கு குருவின் அருளால் ம். சுக்கும நன்மையே செய்கிறது. வேணா எழுதி வச்சுக்கோங்க, இப்படி போட்டுக்கணும். சரிங்க பிறர் சரிங்க மன தூண்டுதலால் எனக்கு கெடுதல் வரவில்லைன்னு நீங்க சங்கல்பம் பண்ணக்கூடாது. மகரிஷி ம், சொல்லியிருப்பார் பாருங்க, நான் ம், எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்ற ம், அளவு நன்மை ம், செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி இதை நீங்க என்ன ம், பாசிட்டிவா நீங்க கொண்டு போகணும். எப்படி கொண்டு ம், போகணும்னா, ம், நல்ல தவம் பண்ணிட்டு ம், மகரிஷிய சூக்குமமா இணைச்சுக்கிட்டு ம், சூழ்நிலை, ம், பிறர் மனம் தூண்டுதல், ம், பழக்கம் இந்த மூன்றும் எனக்கு பூரண நன்மையே தரக்கூடியதாக அமையட்டும் ம், அப்படின்னு வந்துருச்சுன்னா எனக்கும் பிறருக்கும் கூட சேர்த்துக்கங்க. ம், எனக்கும் என்னால் பிறருக்கும் நன்மையே தரக்கூடியதாக அமையட்டும்னு டெய்லி இன்னையிலிருந்து சங்கல்பம் பண்ணுங்க. கரெக்டா கண்டிப்பாங்க ஒரு 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 மாசத்திலேயே உங்களுக்கு இந்த சூழ்நிலை அப்படியே மாறிடும். சரியா? இப்படி சங்கல்பம் சரிங்க பண்ணுங்க, மாறிடும். ரைட்டா? சரிங்க நல்லது. சரிங்க. வாழ்க வளம். குரு உங்க மூலியமா எனக்கு இந்த உபதேசம் கொடுத்திருக்காங்க, நான் எடுத்துக்கிறேங்க ஐயா. உண்மை வா- வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. உண்மைதான் உண்மை. வாழ்க வாழ்க. நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. அடுத்த அன்பராக சாந்தி கண்ணன், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். சாந்தி கண்ணனம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்கம்மா. சாந்தி வாழ்க கண்ணனம்மா, வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்கம்மா. சாந்தி கண்ணன், அவங்க மைக் ஏதோ பிரச்சனையா? இருக்கு. அடுத்த அன்பராக பார்த்திபன், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா ஐயா. உங்க ஐயா ஐயா உங்க வர ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. ஐயா ஒரு டவுட்டு. நன்றிங்க. ம். ஒரு செயல் செஞ்சிடறோம், அந்த செயலை வந்து பின்னாடி வந்து அதால ம். நம்மளுக்கு ஏத்துக்க முடியாத ஒரு சின்ன சின்ன இடர்பாடு வருது. சரி. அதுக்கு என்ன எப்படி சங்கல்பம் பண்ணி எப்படி இது பண்றது? அதை அதாவது பாக்குறப்ப செயல் ஆ, வந்து நம்ம இப்படி பண்ணிருக்கலாமோ அப்படி பண்ணிருக்கலாமோன்னு தோணுது. இது வந்து செயல் நீங்க செஞ்சது அப்படிங்கிறது அறியாமல் முன்னாடி செஞ்சதை பத்தி இப்ப சொல்றீங்களா, இல்ல இப்ப நடைமுறையில சமீப காலத்துல செஞ்சதை சொல்றீங்களாங்கிறத நீங்க ஒரு டிசைட் பண்ணிக்கங்க. ரைட்டா? ஒன்று. சரி இரண்டாவது சரிங்க. என்ன அப்படின்னா, மகரிஷி நமக்கு ஜஸ்ட் தவத்தை மட்டும் கொடுத்துட்டு இந்தாப்பா இதான் பாதை, நீ அப்படியே போய்க்கோ அப்படின்னு நம்மள அப்படியே கண்ணை கட்டி காட்டுல விட்டோன்னு சொல்லுவான் பாத்தீங்களா, அந்த ஆமாங்க. மாதிரி அந்த மாதிரி இல்லாம கண்ணை திறந்து, கண் அப்படின்னா புலனையும் திறந்து அறிவு கண்ணையும் திறந்து விளக்கங்களையும் கொடுத்து நமக்கு சொல்லியிருக்கிறாரு. என்ன செஞ்சா என்ன வரும், என்ன செய்யக்கூடாது, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பூரா சொல்லியிருக்காரு இல்லையா. அதுல ஒன்றுதான் செயல் விளைவு தத்துவம். அப்ப சரிங்க. எந்த ஒரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு இல்லையா. சரி, கண்டிப்பா இது ஐயா. ஒரு தத்துவம், இது உங்களுக்கு நல்லா தெரியும். ரைட். அப்ப இந்த செயலுக்கு முந்திய நிலை இந்த உயிர் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, செயலுக்கு முந்திய நிலை ஒண்ணு சொல்லாக இருக்கலாம் அல்லது எண்ணமாக இருக்கலாம். என்னமா அப்ப செயல் செயல்னால் வரக்கூடிய விளைவு நமக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் உயிருக்கும் அப்படின்னா சமுதாயத்திற்கும் நன்மை தரக்கூடியதாக இருந்தா செய்யணும்.
இல்லாட்டி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதான செயல் விளைவு தத்துவம் இல்லையா? ஆமாங்க. அப்ப இந்த செயல் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதை சிந்திக்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னு ஒரு கேள்வியை நமக்குள்ளேயே எடுத்தோம்னா, இந்த செயலை செய்வதற்கு முன்னாடி எண்ணமாக எழுச்சி பெறுது பாத்தீங்களா? அப்ப அந்த எண்ணமாக எழுச்சி பெறும் பொழுதே நாம ஒரு கற்பனை வடிவத்துல இந்த எண்ணம் ஓகே இத செயலாக இன்னைக்கு மாத்துனா அதனுடைய விளைவு இதுவாக வரும் அப்படின்னு செயலாக அது உருப்பெறுவதற்கு முன்னாடியே எண்ணத்தாலேயே செயலையும் விளைவையும் கணிக்க வேண்டும். கணிச்சிட்டோம் அப்படின்னா நாம எண்ணம் எழும்போதே அதை நிப்பாட்டிடலாம். வேண்டாம் இட்ஸ் வெரி ராங், இது ராங் டிசிஷன், இதனால நல்லது எனக்கு இன்னைக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது, பின்னாடி எனக்கே கூட கெட்டது வரும். அப்ப பின்னாடி எனக்கே கெட்டது வரும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம்னா, அப்ப இன்னைக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு கெட்டது நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. நாளைக்கு எனக்கு கெட்டது வரும் நான் இன்னைக்கு நினைக்கிறேன்னா, இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில யாருக்கோ கெட்டது செய்ய போறேன் அப்படின்னு அதுக்குள்ள ஒரு உட்பொருளாக அதுவும் அடங்கி இருக்கிறது. அப்ப மகரிஷி அதுக்கு செயலுழைவு தத்துவத்தை அப்பனாதான் இந்த தவத்தின் மூலமாக ஆன்மா தனம் என்கின்ற, அதாவது தேவையற்றதை அழிக்கக்கூடிய தன்மை பெற்று நிறைவு பெறும். அப்ப மனம் அந்த நிறைவு நிலைக்கு, ஆன்மா அந்த நிறைவு நிலைக்கு வந்து விட்டால் நம்மளுடைய எண்ணத்தினுடைய மாற்றங்கள் எல்லாம் வந்துடும். சரி, இது இனிமே செய்யக்கூடியது. ஏற்கனவே செய்த ஒரு செயல், அதனால ஒரு விளைவு, அது எனக்கு ஒரு மனசுல கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. அந்த கஷ்டத்தை போக்கிக் கொள்வதற்கு எப்படிங்க ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. இல்லையா, ரிப்பீட் அது ஆயிட்டே இருக்கு, எழுச்சி பெற்றுட்டே இருக்கு. அந்த எண்ணத்தை சரி செய்ய வேண்டும் என்றால் மகரிஷி அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது என்ன துன்பத்தை யாருக்கு, அந்த நபருக்கோ அல்லது அந்த ஒரு பொருளுக்கோ அல்லது அந்த ஒரு சூழ்நிலைக்கோ நீங்க ஒரு மாற்று செயலாக ஒரு நன்மையை செய்து அதற்கு ஒரு நிவர்த்தி, அதைத்தான் பிராயச்சித்தம்னு சொல்லுவாங்க. கவலை ஒழித்தல்ன்ற சப்ஜெக்ட்ல நமக்கு சொல்லியிருப்பாரு மகரிஷி. அப்ப அதை என்ன செய்யணும்னா, கவலை பிறருக்கு மட்டும் ஒழித்தல் இல்லை, நமக்குள்ளேயே ஒரு கவலை ஒரு மாறி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதான் சொல்லியிருப்பாரு. பிராயச்சித்தம் அப்படின்னா, அந்த ஏதோ ஒரு தெரியாம நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஆனா அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணுமே, போய் சாரி கேட்டுட்டா போதுமா அப்படின்னா அது பத்தாது. அப்ப அந்த விளைவு திருப்பி எனக்குள்ள எழுச்சி பெறாம இருக்கணும்னா அதுக்கு ஈடாக நன்மை தரக்கூடிய இன்னொரு செயலை நீங்க செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மனசு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். இப்ப வேற ஒண்ணும் இல்லை, நீங்க நல்ல தவம் செஞ்சு குருவோட இணைஞ்சு இருக்கிறதுனால உங்க மனசுக்குள்ள அந்த ஒரு உணர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, அதை போக்கணும். அப்ப குரு உங்களுக்கு என்ன வழி சொல்றாருன்னா இதைத்தான் சொல்றாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, உன்னை நீ உணர்றீங்கப்பா, நீ என்ன பண்ணு, நீ என்ன செஞ்சியோ அவங்களுக்கு போய் திருப்பி ஒரு நல்லதை செஞ்சிரு. அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நான் போய் நல்லது செஞ்சா அவங்க ஏத்துக்குவாங்களோ ஏத்துக்க மாட்டாங்களோ அப்படின்னு ஒரு மனசுல ஒரு ஃபீல் வரலாம். அப்ப இன்னொன்னு செஞ்சுப்பா, இல்ல நீங்க செய்யக்கூடிய நன்மை அவங்களுக்கு தேவையில்லாமலும் இருக்கலாம் இல்லையா? அப்ப என்ன செய்யலாம் அடுத்தது? அப்ப இது ரெண்டாவது வழி என்ன அப்படின்னா, நல்ல தவம் செஞ்சு முடிச்சுட்டு குருவை நல்ல மனசுல நினைச்சிட்டு மானசீகமாக, யாரு உங்களுக்கு அந்த எழுச்சி ஏறுதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த எழுச்சி எடுக்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு மானசீகமாக மன்னிப்பை நீங்க வேண்டுங்க. என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு குருவை மனசுல நினைச்சிட்டு, அறிந்தோ அறியாமலோ நான் தெரியாம உங்களுக்கு அந்த தீங்கு செஞ்சுட்டேன், எனக்கு அந்த மன்னிப்பை நீங்க கொடுக்கணும். அந்த என்னால் உங்களுக்கு எந்த ஒரு நன்மை செய்வதற்கும் எனக்கு அந்த இறைநிலையும் குருவும் வாய்ப்பு கொடுக்கட்டும் அப்படின்னு நீங்க தவத்துல அந்த மன்னிப்பையும் சங்கல்பத்தையும் மானசீகமா செஞ்சு பாருங்க, சூப்பரான விடை இதுக்கு கிடைச்சிடும். சரியா? கண்டிப்பா இது நல்லது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க. அடுத்த அன்பராக பாண்டி செல்வி அம்மா, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு உரை ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, என்னோட கேள்வி, இப்போ நம்ம பயிற்சிகள்ல சேர்ந்து முதல் ஆரம்ப காலத்துல ரொம்ப தொடர்ந்து செய்யாம இருந்துட்டு திரும்பி தவங்கள் தொடர்ந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்க அட்வைஸ் என்னங்க ஐயா? அடிப்படை தவங்கள்ல இருந்து படிப்படியா செஞ்சு பழகணுமா, இல்ல எல்லா தவங்களையும் மாத்தி மாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாங்களா ஐயா?
அதாவது இப்போ குழந்தையா இருக்கும்போது தவழ்றோம், அப்புறம் நடக்கிறோம், அப்புறம் நடந்து பழகிட்டு ஓட ஆரம்பிச்சிடும். அப்ப இப்ப நமக்கு திருப்பி நமக்கு தவள சொன்னா நம்மளால தவழ முடியுமான்னா முடியாது, உடல் ஒத்துழைக்காது. இல்லையா? அது மாதிரி சில விஷயங்கள் வந்து பருப்பொருளால செய்ய முடியாது. ஆனால் அகப்பொருளாகிய உயிர் மூலமாக, தவத்தின் மூலமாக எத்தனை விஷயங்களை இந்த உடலுக்கு மாற்றத்தை கொடுக்க முடியும். இந்த உடல் நீங்க கட்டியிருப்பது உயிர் துகள்களால் தான். அப்ப ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த பருவுடலின் உழைப்பு காரணமாக இருக்கலாம், அல்லது பருவுடலால் இடம் மாறி செல்ல வேண்டிய காரணம் இருக்கலாம். அதனால அகத்தே உயிருக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சியில் சில இடங்கள்களோ அல்லது ஒரு இடைவேளியோ ஏற்பட்டிருக்கலாம், தவறில்லை. ஒன்று. ரெண்டாவது, ஏற்கனவே ஒரு கியத்துல நல்ல விஷயங்களோ எந்த விஷயங்களோ பதிஞ்சிச்சுன்னா அதை அழிக்கவே முடியாது. இது உங்களுக்கும் நல்லா தெரியும் இல்லையா? அப்போ அதே அப்ப என்ன செய்யணும்னா லேசா ஞாபகப்படுத்திக்க வேண்டியதுதான். ஞாபகப்படுத்திக்கிட்டோம்னா அந்த வேலை ஈஸியா வந்துடும். அப்ப முதல்ல எதை பக்குவப்படுத்தணும்? இந்த உடல் வந்து கொஞ்ச நாள் வெளியில வேற எத்தனையோ வேலைகளை செஞ்சு இந்த செல்கள் பூரா அந்த பதிவுல கொஞ்சம் அப்படி உடம்ப வச்சிருக்கும். அப்ப அந்த உடம்ப கொஞ்சம் சரி பண்ணாதானே நீங்க துரியாதீத தவத்துக்கும் உட்கார்ந்தாலோ அல்ல அந்த உயிரை கொண்டு வர்றதுக்கு, பயிற்சி கொண்டு வர்றதுக்கு சரியா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு 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 வாரத்துக்கு ஆக்னை அப்படி செய்யணும். அப்புறம் இந்த உடல் செட் ஆகிக்கணும். ஏன்னா மாஸ்டர் கிளாண்ட் அதானே ஆக்னை, உயிரை கண்ட்ரோல், இந்த உடலுக்கு உள்ளுக்குள்ள சுத்திட்டு இருக்கக்கூடிய உயிரை ஒருமுகப்படுத்துவதற்கு, அதன் மூலமாக எழுச்சி பெறுகின்ற மனதை தன்னை உணர்வதற்கு ஃபர்ஸ்ட் ஒரு நிலை. கொஞ்சம் ஒரு சின்ன பயிற்சி ஞாபகப்படுத்தினா போதும். ஆக்னை ஒரு கொஞ்ச நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு அப்படியே துரியம். இதை செஞ்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மீதி உள்ள இருக்க பதிவு பூரா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே நல்ல துரியாதீத தவம், பஞ்சபூத நவகிரக தவம் இப்படி எல்லாம் செஞ்சு பழகி உள்ள வச்சிருந்தீங்கன்னா இந்த ஆக்னையையும் துரியத்தையும் நீங்க கொஞ்சம் இனிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் உள்ள இருந்து வெளியே வரும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அதனால கொஞ்சம் கேப் விட்டுருச்சு அப்படின்னால நம்ம எடுத்த உடனே உட்காந்து நேரடியா அப்ப தவத்துக்கு துரியாதீதத்துக்கு போக முடியாதுன்னா மகரிஷி குருபிரான் வேதாத்திரி மகரிஷியால முடியும், ஞானிகளால முடியும், பெரிய பெரிய மேதைகள் சித்தர்களால முடியும். நம்மள மாதிரி ஆளுக்கு அது கொஞ்சம் கஷ்டம். அதனாலதான் மகரிஷி எந்த தவம் ஸ்டார்ட் பண்ணும் போது எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லிருக்காரு நம்மள? ஆக்னை, இப்படித்தான் போக சொல்லியிருக்காரு. எப்ப செஞ்சாலும் அதுதான். அதனால என்னைக்கு செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்னையில இருந்து தான் மேல போகணும். அப்படின்னாதான் நமக்கு நல்லது. நம்ம நினைக்கக்கூடியது அல்லது நடக்கக்கூடியதை நினைக்கக்கூடிய பக்குவம் நமக்கு கிடைக்கிறது. இதெல்லாமே இந்த வழியை கொடுக்கும். அதனால இடையில தவம் செய்ய முடியல. இன்னொன்னு, இடையில என்னால தவம் செய்ய முடியல, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டனோ அப்படின்ற குற்ற உணர்வு தயவு செய்து வராமல் பார்த்து கொள்ளுங்கள். அது தப்புலாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம மனசால இன்னொருத்தருக்கு கெட்டது செய்யாம இருந்தாலே நீங்க தவ உணர்வோட இருக்கிறீங்கன்னு தான் மகரிஷி சொல்றாரு. தவ உணர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்க ஆன்மா ஒரு நிலை உயர்ந்து இருந்தாலே அந்த உணர்வு தான். எப்ப என் எண்ணத்தால் நான் தூய்மையாக இருக்கிறேனோ, பிறருக்கு துன்பம் தராமல் இருக்கிறேனோ, நீங்க துன்பம் தராம இருப்பீங்க, நீங்க நன்மை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, பிறர் அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காதும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கவும் தெரியல அப்படின்னா அதனால நம்ம வருத்தப்பட முடியுமா? முடியாது. அதனால நமக்குள்ளேயும் குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. பிறர் நம் மனம் அறிந்து பிறருக்கு துன்பம் தராமலும் இருக்கக்கூடிய பக்குவம் வேதாத்திரியம் பயின்ற 10 நாள் கிளாஸுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கே இந்த தன்மை வந்துடும். இது உறுதி, இன்னைக்கும் உறுதி. அதனாலதான் ஒரு 3 மாசம் கழிச்சு திருப்பி வருவாங்க மன்றத்துக்கு. என்னால வரவே முடியலங்க, ஆனா என்னவோ தெரியலங்க எனக்கு வரணும்னு மனசு. அது காரணம் அந்த 10 நாள் ஃபவுண்டேஷன் கோர்ஸ். ஒரு நாள் வேதாத்திரியுடைய சூக்குமம் நமக்குள்ள வந்துட்டாலே அது நம்ம ஆன்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் அது செல்லுபடி ஆகும். அதுதான் நம்ம குருவுடைய வேதாத்திரி மகரிஷியுடைய மகிமை. அது இருக்கும், அது காப்பாத்திட்டோம் நம்மள. திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ட்ரை பண்ணீங்கன்னா வந்துடும். அதனால ஒன்றும் தவறு இல்லைங்கம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி.
ஐயா ஒரு பொது கேள்வி நிறைய அன்பர்கள் கேட்டிருக்காங்க இது மன்றத்துல என்கிட்டயும். ஆனா எனக்கு சரியா சரிங்கம்மா. அதுக்கு பதில் சொல்ல தெரியல. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க வாழ்த்து போட்டுக்கிட்டே இருக்கோம். ஒரு சில பேர் நிறைய வாழ்த்துறது தான் வச்சிருப்பாங்க. வாழ்த்து போட்டுக்கிட்டே இருக்கோம். அவங்க மாற மாட்டேங்கிறாங்க, அவங்க திருந்த மாட்டேங்கிறாங்க, இல்ல அவங்க எனக்கு இணக்கமா இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி எல்லாம் கேள்வி நிறைய வருது. நான் என்ன சொல்ல, தவம் பண்ணி வாழ்த்துங்க நாங்க சொல்லிட்டு போயிடுவோம். இதுக்கு என்னையா ம். உங்களோட பதில் வந்து? ஏன்னா இன்னைக்கு நல்ல நிறைய அருமை, விஷயம். நிறைய நல்ல சொல்லுங்கய்யா. அருமையான சிந்தனை. இது தேவையான கேள்வியும் கூட. இதுக்கு குருவே ஒரு பதில் நமக்கு இப்ப கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கய்யா. நம்பர் 1, வாழ்த்து அப்படிங்கிறது, தவம் செய்வது அப்படிங்கிறது யாருக்கு? இது வந்து நீங்க ஒரு பேராசிரியரா உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆமாங்கய்யா. புதிய புதிய அன்பர்களுக்கு, அதாவது தவத்துக்கு மன்றத்துக்கு வரக்கூடிய புதிய அன்பர்களுக்கு இதுல இருந்து நீங்க எதை எடுத்து பிரிச்சு சொல்லலான்றத பாத்துக்கோங்க. தவம் அப்படின்னு செய்யறது ஃபர்ஸ்ட் செல்ஃப் கரெக்ஷன் தான். ஆமா நமக்குதான். நாம பிறரை திருத்துவதற்கு நமக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா என்னை நான் திருத்திக் கொள்ளலாம் இல்லையா? என்னுடைய வாழ்க்கை துணையை நான் திருத்தணும்னு நான் நினைக்கலாம். ஆனா நான் திருத்தணும்னு கண்டிஷன் போட்டேன்னா எனக்குள்ள ஈகோ இருக்குன்னு அர்த்தம். என்னுடைய பிள்ளைகளை அவங்களுக்கு திருந்தணும் அப்படின்னு நான் நினைக்கலாம். ஆனா நான் கண்டிஷன் போட்டேன்னா எனக்குள்ள ஈகோ இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்னுடைய வாழ்க்கை துணையும் என் கர்மயத்துக்கு ஏத்ததுதான் வந்திருக்குங்கிறத குருபிரான் வேதாத்ரி மகரிஷி நமக்கு தெளிவா விளங்க வச்சுட்டாரு. ஒன்று. அதே மாதிரி என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சஞ்சித கர்மத்தினுடைய தொடர் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இன்னொன்னு, இதுல ஒரு சந்தேகம் வரலாம். அன்பர்கள் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, ஏன் ஒரு வீட்டுல 5 குழந்தைகள் இருக்கிறாங்க, 5 குழந்தைகளுக்கும் அப்ப ஒரே மாதிரி தானே குணம் இருக்கணும், 5 பேருக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு வரும். அப்ப சஞ்சித கர்மத்துடைய தொடர் எப்படி மாறுபடுது அப்படின்னா, கல்யாணமான புதுசில் எனக்கு இருந்த மனநிலை ஒன்றாக இருக்கலாம், என் வாழ்க்கை துணைக்கு இருந்த மனநிலை ஒன்றாக இருக்கலாம். அந்த அறிவு நிலையில் எந்த சஞ்சித கர்ம வினை டிரான்ஸ்பர் ஆச்சோ அது வரும். அடுத்து கொஞ்சம் மனம் பக்குவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த குழந்தை, அதுக்கப்புறம் அடுத்த குழந்தை, இப்படி அந்த குழந்தை காலம் மாறும் பொழுது அந்த கால சூழ்நிலை, அந்த பெற்றோருடைய அறிவுத்தன்மை, அதற்கப்புறம் இருக்கக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் ஏற்ற அந்த கரு உருவாகிறது. அதுதான் மகரிஷி இந்த 16, 18 வயசிலேயே கருவிலே திருவுடை குழந்தை வேணும் என்றால் அந்த வயசிலேயே காய்கல்பம் எடுத்துக்கொள்வது சிறப்புன்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஆமா. இது ஒன்று. இப்ப 3வது சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, இது எல்லாம் தெரிந்து நாம பக்குவம் அடைந்து வந்து கொண்டே இருக்கும்போது நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு, நான் நிறைய வாழ்த்துறேன், வாழ்த்துறதுனால அங்க இருந்து ஒன்றும் பலனே வரல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பலன் எப்படி வரும்? நீங்க ஒன்னு யோசிச்சு பார்க்கணும். இந்த கருத்தொடர் மூலமாக வந்தவங்களை நீங்க வாழ்த்துறீங்களா, கருத்தொடர் இல்லாம இருக்கக்கூடியவங்கள வாழ்த்துறீங்களா? ஒரு கம்பாரிசன் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒண்ணு. கருத்தொடர் மூலமாக வந்தவங்களை நீங்க வாழ்த்துறீங்க அப்படின்னா அந்த வாழ்த்துக்கள் எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்த்துக்களாகவே போக வேண்டும். எதிர்பார்ப்புகளோட நீங்க வாழ்த்துக்கள் கொடுக்குறீங்கன்னா அலை மோதும், எதிர்பார்ப்பும் அங்க போய் மோதும். அப்ப அங்க ஒரு சிந்தனை மாற்று கருத்தாக அது மாறும். அந்த அலை தியரிய மனசுல வச்சுக்கங்க. மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருதல், ஊடாடுதல். அப்ப நீங்க இப்ப வாழ்க்கை துணையவோ அல்லது பெற்ற பிள்ளைகளையோ அல்லது உயிர் தொடர்போ அல்லது இரத்த தொடர்போ இருக்கக்கூடியவர்களை நீங்க வாழ்த்துறீங்க அப்படின்னா அந்த வாழ்த்துக்கு முதல் பொறுப்பு நீங்க. அப்ப அந்த வாழ்த்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கால அவகாசம் வரும் பொழுது அவர்களுடைய கருமையத்திலும் அந்த திருத்தங்கள் ஏற்பட்டு அவங்கள அதை மாறுவதற்குண்டான சூழ்நிலை எப்போ வருமோ அப்ப அது மாற்றம் ஏற்படும். அப்ப அது வரைக்கும் இந்த வாழ்த்து என்ன பலன் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வரும் இல்லையா? அப்போ என்னங்க எல்லாம் விதிப்படிதான் நடக்குதுன்னா அப்புறம் வாழ்த்து எதுக்குங்க
அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி சந்தேகம் வரலாம். அப்ப விதிப்படி நடப்பதுங்கிறது ஒன்று. விதிப்படி இப்போ உதாரணத்துக்கு ஒரு 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 பொருள் இருக்குன்னா அந்த பொருள் கெடாமல் பாதுகாப்பதற்கு ஒன்று இருக்கு. ஆனால் அது ஆமா, கெடாமல் பாதுகாப்பதற்குன்னு ஒரு கால அவகாசம் இருக்கு இல்லையா? அதுக்கு மேல பாதுகாக்க முடியாது. அந்த கால முடியாது. ஆமா. அவகாசத்தை அதே போலதான் இப்ப இருக்கக்கூடிய பொருள் மேற்கொண்டு கெடாமல் இருப்பதற்கு இந்த வாழ்க்கை. ம், இந்த ம். பொருள் மேற்கொண்டு கெடாமல் இருப்பதற்கு நீங்க வாழ்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த வாழ்த்தும் அவங்க கெடாம இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க இந்த இடத்துல ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க ம். இந்த வாழ்த்து கொடுக்கும்போது உங்க மனம் தூய்மையடைந்து வாழ்த்து கொடுத்தீங்க. அதனாலதான் சொன்ன எதிர்பார்ப்புகளை விட்டுறணும்னு. ஏன் ம், ம். அப்படின்னா, என்ன நான் எவ்வளவு வாழ்த்திட்டேன், இன்னும் திருந்தவே இல்லை, அதுக்குள்ள இந்த மாற்றமே இல்லை அப்படின்னு ஒரு சலிப்பு இங்க ஏற்பட்டால் இது எங்க ம், போய் ம். பிரதிபலிக்கும்? அங்கதான் போய் அங்கதான் போய் பிரதிபலிக்கும். அப்ப நீங்க இந்த சலிப்பு ஏற்படாத ஒரு நிலையிலிருந்து வாழ்த்து. அப்ப பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்யின்னு சொன்னது காரியங்களை மட்டும் இல்ல, கருத்துக்களுக்கும் அது பொருந்தும். ஓகே. ம். உங்களுடைய வேலை வாழ்த்துறது மட்டும்தான். பலனை கொடுக்க வேண்டிய இங்க எதிர்பார்ப்புகளோடையோ அல்லது ஒரு சலிப்போடையோ நம்மளுடைய வாழ்த்து போயிருச்சு, நமக்கு ஒரு ஆர்வம் கூடிரும். வாழ்த்திட்டா எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்வம் கூடும் போதே எதிர்பார்ப்பும் சேர்ந்து வந்துடும். அப்ப ம், ம். அங்க அது நடக்காது. அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, அது ஒரு காலம் வரும்போது அவங்களுக்கு நீங்க இப்ப கொடுக்கக்கூடிய வாழ்த்து அவங்களுடைய சிந்தனையை மாற்றுவதற்கு ஒரு காலம் இருக்கு. அந்த காலம் ம், ம். வரும்போது அவங்க சிந்தனையை மாற்றுவாங்க. சரி, அப்ப எப்படிங்க மாத்தணும்? அப்ப அடுத்த கேள்வி அவங்களுக்கு வரும். இந்த இடத்துல நாம நுணுக்கமா என்ன சொல்லலாம் அப்படின்னா, என்னுடைய கருத்தொடராக இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லலாம். இல்லை என்னுடைய இரத்த உறவாக இருக்கக்கூடிய இவர்களுடைய கருமையமும் குருவின் அருளால் தூய்மையும் மேன்மையும் அடைந்து வாழ்க வளமுடன் அப்படின்னு சேர்த்து. ஏன்னா இங்கேருந்து போனது எது? நம்ம கர்மையம் தானே அங்க போயிருக்கு. எனக்கு ஆமா. வந்திருக்க எனக்கு வந்திருக்க உயிர் துணை யாரு? என்னுடைய கர்மைய பதிவுக்கு ஏத்த உயிர் துணை வந்திருக்கு. அப்ப ம், ம். இங்கே அதான் மகரிஷி நமக்கு சொல்லியிருப்பாரு, உலகம் பூரா நாம கருமையத்தின் மூலமாக உலகம் பூரா தொடர்புடையவர்களாக இருக்கிறோம். அப்படிங்கும்போது நாம சாதாரணமாவே நாம என்ன பண்ணலாம்னா, இன்று நான் தொடர்பு கொள்ள இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களால் எனக்கும் ம். அவர்களுக்கும் நன்மையை ஏற்படட்டும்னு நம்ம வாழ்த்திக்கலாம். நம்மள மாதிரி அந்த தவத்துல இருந்து ரெகுலரா இருக்கக்கூடியவங்க குருவை மனசுல நினைச்சிட்டு இதை செய்யலாம். அன்பர்கள்ட்ட என்ன சொல்லலாம்னா, உங்க மனசுல குருவை நல்லா நினைச்சுக்கோங்க. ம், ம். என்னுடைய பிள்ளைய வாழ்த்துறனோ, வாழ்க்கை துணையை வாழ்த்துறனோ, சகோதரனை வாழ்த்துறனோ, யாரை மாத்தினாலும் ம். இந்த குருவின் சூக்கும துணையோடு அந்த வாழ்த்தக்கூடிய நபருடைய கர்மையமும் தூய்மையும் மேன்மையும் அடைந்து வாழ்க ம். வளமுடன் ம், அப்படின்னு ம். சேர்த்து வாழ்த்த சொல்லுங்க. சொன்னீங்கன்னா ம், ம். ஒரு ம். சின்ன அசைவு அங்க ஏற்பட்டு அவங்க கொஞ்சம் இணக்கமா வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ம், வாழ்த்துல ம். அவ்வளவு மகிமை இருக்கு. வாழ்த்து விளையாட்டு இல்லை, அவ்வளவு இருக்கும். ஆமாங்கய்யா. ஆனா அதை நம்ம செய்ய வேண்டிய நுணுக்கம் இது. அப்பதான், வேற ஒண்ணும் இல்லை. ம், இந்த மாதிரி ம். இந்த மாதிரி வாழ்த்த சொல்லுங்க. வாழ்த்துறோம் அவங்க ம், ம். திருந்தல அப்படிங்கறத அம்மா எதிர்பார்க்கறத விட்டுட்டு வாழ்த்திக்கிட்டே இருங்கம்மா. வாழ்த்தும் ம், போது ம். எப்படி வாழ்த்தணும் அப்படின்னா, அவங்களுடைய கருமையமும் தூய்மையடைந்து ம், ம். எண்ணத்தால் சீரமைந்து சிறப்புடன் ம். வாழ்க வளமுடன் வார்த்தைகளை சேர்த்து வாழ்த்த சொல்லுங்க. ம், ம். சேர்த்து குருவின் அருளால. ஆமா, எஸ், அதை கண்டிப்பா சொல்லணும். ம், ம். குருவின் சூக்கும துணையோடு நம்ம யாரப்ப நான் ஒருத்தரை வாழ்த்துறேன் அப்படின்னா, குருவின் ம், ம். சூக்கும துணையோடு இன்னாருடைய கருமையம் தூய்மையும் மேன்மையடைந்து அவருடைய ம், எண்ணம் ம். வலுப்பெற்று அவர் சிறப்பாக வாழ்க வளமுடன், அவரால் எனக்கும் நன்மையே ஏற்படுகிறது. இதையும் சேர்த்து வாழ்த்தணும். இந்த வாழ்த்து ம், இப்படி ம். என்ன நடக்கும் அப்படின்னா, அங்க சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்ப ம், நமக்கு அந்த ம். காலத்துல நமக்கு சொல்லி கொடுப்பாங்கல்ல, செடி முளைச்சிருச்சா இந்த விதையை எடுத்து ஆ. பார்த்துட்டு முளைக்கல திருப்பி உள்ள வச்சு, திருப்பி மறுநாள் போய் செடி விதையை எடுத்து முளைக்கலையே, இப்படி எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது முளைக்காது. அது முளைக்காது. அப்ப நம்ம வேலை ஊனியாச்சு,
அது பத்திரமா ம் இருக்குதான்னு மட்டும் பார்க்கணும். அதுக்கு தேவையா லேசா 2 சொட்டு தண்ணியை தெளிச்சுட்டு போயிட்டு, அந்த தண்ணி தெளிக்கிறது தான் வாழ்த்து. ம் அந்த ம் அந்த கருமையத்தை அப்படியே கொண்டு போய் சாஃப்டா மூவ் பண்ணணும். ஒரு பூ போல உங்க வாழ்த்து போகணும். அந்த வாழ்த்து ம் ம் போறதுமே ஒரு பூவிலிருந்து ஒரு மனம் எப்படி வெளியே வருது? அது எது ஸ்பீடாவா வரும்? கிடையாது. மெதுவா அப்படியே தான் வருது. மென்மையா வரும். எவ்வளவு காத்து அடிச்சாலும் அந்த வாசம் எப்படி இருக்கும்? மென்மையா தான் இருக்கும். ஒரு ம் வேகமா காத்து அடிக்குதுங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமா ஸ்மெல் வருமே தவிர அதனுடைய அலை வந்து மாறப்போறது இல்லை. அந்த ஸ்மெல்லுடைய இன்டென்சிட்டி கூட்டி குறைக வரப்போறது இல்லை. அது அப்படியே ம் ம் மென்மையா வரும். அதே போல உங்க வாழ்த்து மென்மையான நிலையில் இந்த குருவின் சூக்கும துணையோடு அவர்களுடைய கருமையம் தூய்மையடைந்து சிறந்த எண்ணங்களோடு வாழ்க வளமுடன், உயர்ந்த வாழ்க எண்ணங்களோட வளமுடன். என்ன பாசிட்டிவ் வேணுமோ போட்டுக்கலாம். ம் ம் நல்ல நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். நன்றிங்கய்யா, மிக்க நன்றி. வா- அருமையான பதில். வாழ்க வளமுடன்யா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வாழ்த்துக்கு உண்மையிலே இவ்வளோ அர்த்தம் இருக்கான்னு இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நிறைய அன்பர்களுக்கு இது நான் சொல்றதுக்கு ரொம்ப இருக்கு, யூஸ்ஃபுல்லா நல்லா இருக்கு. இருக்கு. ஆமா ஆமா ஆமா, வாழ்க கண்டிப்பா வளமுடன். வாழ்த்து வந்து ரொம்ப சூப்பரானது. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே